ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாமே சன்மார்க்கிகள் தான், சரிங்களா? இதில் உயர்ந்த சன்மார்க்கி, அறிவில் தெளிந்தவன், அந்த பாகுபாடெல்லாம் வேணும். எல்லாருமே சன்மார்க்கிகள் தான், சரிங்களா? சன்மார்க்கம் அப்படின்னு நினைக்கும்போது இப்போது நிறைய பிரிவுகள் சன்மார்க்கத்தில் இருக்குது இல்லையா? வள்ளலாரை வழிபடுபவர்கள், வள்ளலாரை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறவங்க, தீபத்தை வழிபாடு செய்பவர்கள், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறவங்க, 6 திருமுறை மட்டும் படித்தா போதும், 5 திருமுறை வேண்டான்னு சொல்கிறவங்க, தவம் வேண்டான்னு சொல்கிறவங்க, சாப்பாடு போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க, இது மாதிரி நிறைய பிளவுகள் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பிளவுகள் இப்போ என்னை பார்த்தா உடனே சுத்த சன்மார்க்கி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இவர் திருநீர் வச்சிட்ருக்கிறாரு, சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு வராரு அப்படின்னு சுத்த சன்மார்க்கி இல்லை, இவர் வந்து சமயம் சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? பெருமான் ரொம்ப அழகாக சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம்னு விளக்கம் கொடுத்துருக்கிறார். சமய சன்மார்க்கம்னா என்ன, சமய சன்மார்க்கின்னா யார்? இப்படியே வாங்கலாமா? வரும்போது நான் வந்துக்கலாம். ஏன்னா நான் இப்படி திரும்பி திரும்பி பேச வேண்டியது, முகத்தை பார்த்து பேசினா நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் நீ சேரில் உட்காரலாம், அது தப்பு கிடையாது. இல்லை இந்த பக்கம் வாங்கினோன்னா தரையில் உட்காடுறீங்க, சேரில் உட்காருங்க. ஓகே. ஸோ சமய சன்மார்க்கம்னா என்ன, மத சன்மார்க்கம்னா என்ன, சுத்த சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் வராமல் இது வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சமய சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னா, பெருமான் வந்து அது குணங்களை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறார். சமய சன்மார்க்கம் என்பது சத்துவ குண சம்பந்தம் உடையது. சத்துவ குண சம்பந்தம் உடையது சமய சன்மார்க்கம். அதை கடைபிடிப்பவன் சமய சன்மார்க்கி. சமண சன்மார்க்கி தான். சமய சன்மார்க்கி அப்படின்னா விக்கிரகத்தை வழிபாடு பண்ணுறவன், விபூதி வைக்கிறவன், இவெல்லாம் அதுக்கும் சமயத்துக்கும் சம்மந்தம் இல்லை, சரிங்களா? சன்மார்க்கம்னு வந்துட்டாலே இதெல்லாம் கடந்த நிலை தான். அப்போ சமய சன்மார்க்கி அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம், இந்த குண சம்பந்தம் உடையது சமய சன்மார்க்கம். இந்த 6 குணங்களை கடைபிடிப்பவன் சமய சன்மார்க்கி. இப்போ சமய சன்மார்க்கியே இல்லை உலகத்தில், சமய சன்மார்க்கியே இல்லை. கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம் யார்கிட்டையாவது இருக்குதா? இல்லை தத்துவ நிக்கிரகம் யாராவது பண்ணியிருக்காங்களா? தத்துவத்தை யாராவது ஜெயிச்சிருக்கிறாங்களா? இதை ஜெயித்தவர்கள், இந்த 6 குணங்களை கடைபிடிப்பவன் சமய சன்மார்க்கி. அடுத்தது மத சன்மார்க்கி. இந்த 6 குணங்களையும் கடந்து நிர்குண லட்சியத்தை உடையவன். மத சன்மார்க்கம் என்பது நிர்குண லட்சியம் உடையது அப்படின்னு கொடுக்குறார். அப்போ மத சன்மார்க்கி யாருன்னா நிர்குண லட்சியம் உடையவன். நாம் என்னென்னா அந்த சமயத்தில் ரொம்ப அதிதீவிரமாக இருக்கிறவன்லாம் மதம் முடிச்சிட்ருக்கிறான்னு சொல்லிட்டு இல்லை, நிர்குணத்தில் இருப்பவன் மத சன்மார்க்கி. அப்போ சமய சன்மார்க்கி யார்? ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு ஓப்போய் வருக. இந்த இடத்துல கொல்லாமை, பொறுமை, சாந்தம்னு ஏதாவது குணத்தை கொண்டு வராங்க. குணத்தெல்லாம் கடந்து போயிட்டான் அவன் மத சன்மார்க்கி. இங்கே எல்லா உயிர்களையும் யார் நம்ம உயிரை மாதிரி பார்க்குறோமோ அவங்க சுத்த சன்மார்க்கி. இதுதான் வள்ளற் பெருமான் தரக்கூடிய விளக்கம். உரைநடை பகுதி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் பெருமான் கொடுக்கக்கூடிய விளக்கம். நம்ம சாமி கும்பிட்டா உடனே சமயத்தை சார்ந்தவன்னா அது மிகப்பெரிய தவறான புரிதல், சரிங்களா? ஸோ அடுத்தது, இப்போ சுத்த சன்மார்க்கி என்பவன் எல்லா உயிர்களையும் தன்னுயிரை போல பாவிப்பவன், சரிங்களா? எல்லா உயிர்களுக்குள்ளரும் இறைவன் இருக்கின்றான் என்று நினைத்து எல்லா உயிர்களையும் தன் உயிரை போல பாவிப்பவன் எவனோ அவனே சுத்த சன்மார்க்கி. அவனே இறந்தவரை எழுப்பவல்லவன், அவனே ஆண்டவனும் ஆவான். வள்ளலார் கொடுக்குறார். செத்து போனவங்களை எழுப்புகிற தகுதி யாருக்கு இருக்குன்னா
எல்லா உயிரையும் நம்ம உயிரை மாதிரி பார்க்கறது. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் நீங்களே சொன்னீங்க எக்கோ அடிப்பண்ண, அதனால தான் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் சின்ன மண்டபம் ஈஸியாகவே நான் பேசுறது நமக்கு உரத்த குரல் கொஞ்சம் இருக்குது. ஓகே, அவருடைய ஆசை கிடைக்கும். அப்போ எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமையுடையவர் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் தெளிந்தேன். பெருமானுக்கு தெளிவு வருது. என்ன தெளிவு? ஓகே, என்ன தெளிவு? எந்த உயிரையும் பேதம் பார்க்காம எல்லா உயிரையும் தம் உயிரை போல யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்குள்ளதான் இறைவன் இருப்பான் அப்படின்னு தெளிந்தேன், தெளிவு பெற்றேன்னு பார்த்தார். அப்போ சுத்த சன்மார்க்கி எனப்படுவது என்பவன் எல்லா உயிரையும் நம்ம உயிரை மாதிரி பார்க்குறோம். யாராவது இருக்கிறோமா? யாரும் ஒத்துக்கணும். நானும் இல்லை. நான் இங்கே உட்காண்டோன்னு நான் இருக்கிறேன்னு நினச்சிக்காது. நானும் இல்லை. ஸோ யாரும் இல்லை. அதனால தான் வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை இன்னும் யாரும் எட்டியே பார்க்க முடியல. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதுதான் விளக்கம். சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம்னா இதுதான் விளக்கம். ஸோ விபூதி வைக்கிறதோ வழிபாடு பண்ணுறதோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லா உயிரையும் ஒன்றா பார்க்குறியா? நீ கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் வள்ளலார் வழிபாடு பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி, எல்லா உயிரையும் உன் உயிர் மாதிரி பார்க்குறியா? நீ சுத்த சன்மார்க்கி. முடிஞ்சு போச்சு. விளக்கம், சிம்பிளான விளக்கம். அவன் தான் சுத்த சன்மார்க்கி. அவனுக்கு தான் இறை அருள் கிடைக்கும். இப்போ எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கணுன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அடிபடுது? புலால், உயிர் கொலை. ஏன்னா அந்த உயிரை நம்ம உயிர் மாதிரி பார்த்தோம்னா அதை கொல்லுவோமா? கொல்ல மாட்டோம். அப்போ அந்த ஒரு வாக்கியத்தில் பெருமான் எல்லா விதமான ஒழுக்கங்களையும் உள்ள கொண்டு வந்து வச்சிடுறாரு. இப்போது இறந்து போனவங்களை எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோம்? சுடுகாடு. நம்ம வயிறு சுடுகாடா? இறந்து போன பிணங்களை அறுத்து அதை சமைத்து நம்ம சாப்பிட்றோமே. நம்ம ஆக்சுவலாக இந்த டாபிக் இங்கே பேசக்கூடாது. சன்மார்க்கம் இல்லாதவங்கள்ட்ட போய் பேசணும். சங்கத்தில் உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லோரும் புலால் மருத்துவர்கள் தான் சங்கத்துக்கே வரப்போம். ஆனால் வெளியில் பேசும்போது நம்ம உயிர் சுடுகாடா, நம்ம வயிறு சுடுகாடான்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. சொல்லணும் புலால் சாப்பிட்றவங்களால. இது எதுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சொல்லலாம் இல்லையா, அவங்க ஏன் புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்பா உன் வயிறு என்ன சுடுகாடாப்பா? செது போனது கொண்டு வந்து வயிற்றில் வைக்கிறீங்க. எப்பேற்பட்ட அற்புதமான தேகம் இந்த தேகம் இல்லையா? இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு தேகத்தை கொடுத்துருக்கிறாரு இறைவன். அந்த தேகத்துக்குள்ளார நம்ம இந்த இறந்து போன உயிர்களை கொண்டு வந்து உள்ளே சேர்த்தா அது தேகத்துக்கு இறைவனுக்கு உகந்ததாக இருக்குமா? இருக்கா? இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்பா சாப்பிடக்கூடாது? உன் வயிறு சுடுகாடா? அதில் கொண்டு வந்து பணத்தை வைக்கிறியே, நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு புரிதலோடு நம்ம சன்மார்க்கத்தில் பயணித்தோம் அப்படின்னா எங்கே வேணாலும் நம்ம போகலாம், எப்படி வேணாலும் நம்மளால் இருக்க முடியும். இப்போ இந்த பேதங்கள் சரி, வள்ளலாரை 5 திருமுறை படிக்கக்கூடாது, 6ஆம் திருமுறை மட்டும்தான் படிக்கணும். 5 திருமுறை படித்தவங்க இதை சொல்ல மாட்டாங்க. 5 திருமுறையை படித்தவர்கள் இந்த வாதத்தை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க படிக்கல. 5 திருமுறை படிக்கல. யாரோ ஒருத்தர் சொன்னார், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு சுத்த சன்மார்க்கி 5 திருமுறை வேண்டாம், அது பெருமான் சமயத்தில் இருந்தபோது எழுதப்பட்ட பாடல்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. 5 திருமுறை படிச்சுட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. 6ஆம் திருமுறையை படித்தா கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 6ஆம் திருமுறையிலும் சமயம் சார்ந்த பாடல்கள் நிறைய இருக்குது. நடராஜபதி மாலை 6ஆம் திருமுறையில் தான் இருக்குது. உன் பேர் நடராஜன் அம்மான்னு, அருட்பெருஞ்சோதியோட பேர் நடராஜன் அம்மான்னு பாட்டு 6ஆம் திருமுறையில் தான் இருக்குது. இந்த மாதிரி 6ஆம் திருமுறையிலும் பெருமான் நிறைய சமய தெய்வங்களை பாடி தான் இருக்கிறார். அதனால் இது ஒரு தவறான புரிதல். 5 திருமுறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏற்படுத்தப்பட்ட விதம் அப்படின்னு சொன்னால் வேலாயுத முதலியார் அந்த திருமுறைகளை வகுக்கிறார். இது முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறைன்னு வேலாயுத முதலியார் 4 திருமுறைகளை வகுத்து கொடுத்துட்டார். இது முதல் திருமுறைனா முதல்ல பாடிய பாடல்கள், 2ஆம் திருமுறை அதுக்கப்புறம் பாடிய பாடல்கள், 6ஆம் திருமுறை கடைசியில் பாடிய பாடல்கள் ஒரு தவறான புரிதல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லை. பெருமான் பாடல்களை இவங்க அச்சிடணும்னு ரத்தின முதலியார் கேட்குறார். பெருமான் ஒத்துக்கல. கிட்டத்தட்ட 10 வருடங்களாக ரத்தின முதலியார் முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறார். பெருமான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் இறைவனை பற்றி நான் பக்தியாக பாடின பாட்டு அது எதுக்கு நம்ம அச்சிட்டு வெளியிடணும், வேண்டாம்னு சொல்லிட்டார். ஆனால் ரத்தின முதலியார் பட்னியாக இருக்கணும்னு கடிதம் எழுதுறார். நீங்கள் அதுக்கு உத்தரவு தரவில்லை என்றால்
இதுக்கு நீங்கள் அனுமதி தரவில்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், அனுமதி தர வரைக்கும் சாப்பிட மாட்டேன் ரத்தனமல்லி கடிதம் எழுதுற உடனே வள்ளல் மனசு உருகிடுச்சு. ஆஹா, நமக்காக ஒருத்தன் பட்டியாக இருக்கிறான், சரி இந்த பாடல்கள் வந்து நீங்கள் வெளியிட்டுக்கோ, இந்த பாடல்களை நீ வந்து பட்டினி இருப்பதை கைவிட்டு விட்டு நீ 3 வேளையும் சாப்பிட்றது எனக்கு தெரிவிக்கிற வரைக்கும் நான் பட்டினியாக இருப்பேன்னு வள்ளல் பெருமான் கடிதம் கொடுக்குறாரு. நீ பட்டினியாக இருக்கிற, நான் அனுமதி கொடுத்துட்டேன், ஆனால் நீ திரும்பி இந்த என்ன கடித போக்குவரத்து தானே, இப்போ ஃபோன் கிடையாது, இந்த கடிதம் ரத்தனமல்லியாருக்கு போய் அவர் சாப்பிட்றேன்னு சொல்லி திரும்பி கடிதம் எழுதி அந்த கடிதம் வள்ளலார்கிட்ட வர வரைக்கும் வள்ளலார் சாப்பிட மாட்டேன்னு கடிதம் எழுதுறாரு. அவ்வளவு ஒழுக்கம் பெருமான். பசியோடு இருந்தால் ஒருக்காது, அதனால தான் பசி தீர்த்தல் ரொம்ப முக்கியமாக ஒன்று இருக்குது. அப்போ அது மாதிரி பட்டினியாக இருந்து பிளாக்மெயில் பண்ணி தான் இதுக்கு பர்மிஷன் வாங்கினாங்க. நான் பட்டினியாக இருக்கேன்னு பிளாக்மெயில் பண்ணுறாரு ரத்னமல்லியார் இல்லையா? அதுதானே உண்மை, அதுதான் பிளாக்மெயில் பண்ணுறாரு. இவர் சரின்னு அனுமதி கொடுத்துட்டார். அனுமதி கொடுத்த உடனே இவங்க பாடல்களை திரட்டுறாங்க. அப்போல்லாம் பாட்டு எழுதி வைப்பார், யார் வேணாலும் வந்து பாட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவர் எழுதின பாட்டு அவங்கவுங்க எடுத்துகிட்டு போய் படிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அது கூட கடிதம் மூலமாக தான் நமக்கு தெரியுது. கடிதத்தில் குறிப்பிடுறார், என்னுடைய பாடல்கள் அங்கங்கே சிதறி இருக்கின்றன, அவற்றையெல்லாம் தொகுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு 2 மாத காலம் பிடிக்கும், அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, நான் எல்லா பாட்டையும் எடுத்து கொடுக்குறேன்னு கடிதம் எழுதுகிறார். அப்புறம் பாடல்களெல்லாம் வள்ளல் பெருமான் யார் யார்கிட்ட இருக்குதுன்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்கி அனுப்புகிறார், கலெக்ட் பண்ணி சென்னைக்கு அனுப்புகிறாரு. அதை வேலாயுத முதலியார் என்ன பண்ணார், தொகுக்கிறார். சரி இந்த பாட்டை முதல்ல போடலாம், இந்த பதிகள் முதல்ல 2வது போடலாம் அப்படின்னு வேலாயுத முதலியார் தான் முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறைன்னு வேலாயுத முதலியார் தான் அதை தொகுத்தது. அது வள்ளல் பெருமான் அதை பரிசீலனை பண்ணி வெளியிடுறார். ஏன்னா பாடல்கள் கடிதங்கள் படித்தீங்கன்னா அந்த பாட்டில் தப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். இந்த பாடல் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விண்படைத்த பொழில் தில்லைன்னு இருக்கும். அது பொழில் தில்லைன்னு அதில் ப்ரூஃபில் இருக்கும். வள்ளல் பெருமான் பொழில் தில்லை ராணா போட்டு கொண்டு போடுறார். பொழிற்றில்லைன்னு இருக்கணும், பொழில் தில்லைன்னு போட்டிருக்கீங்க, தவறு திருத்தவும்னு சொல்லி பெருமான் திருத்தி கொடுக்குறார். அப்போ பெருமான் அந்த 4 திருமுறையும் பார்த்து வெளியிட்ட திருமுறைகள் 4 திருமுறைகள். இது 1, 2, 3ன்னா முதல்ல பாடினது, 2வது பாடினது, 3வது பாடினதுன்னு கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதனால் அது எப்போல்லாம் ஒரு கரும்பில் இருக்கும்போது பாடினதும் அதில் வருது, சென்னையில் இருக்கும்போது பாடினதும் அதில் வருது. ஏன்னா கரும்புழி வரைக்கும் தான். தர்மசாலைக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை, 1867 கரும்புல இருக்கார். தர்மசாலைக்கு 1867 ஏப்ரல் மாதம் மே மாதம் வாக்கில் வந்துடுறாரு. ஆனால் 4 திருமுறை பிப்ரவரி மாதம் வெளிவந்துருச்சு. அப்போ கரும்புழியில் இருக்கும் வரைக்கும் பாடிய பாடல்கள் 4 திருமுறைகள், சென்னையிலும் கரும்புழியிலும் இருக்கும்பொழுது பாடிய பாடல்கள் 4 திருமுறைகள். அதுக்கு அப்புறமா வந்தது 1880 5ஆம் திருமுறை வெளிவந்தது 1880. அது வேலாயுத முதலியார் அந்த பாட்டை வந்து தொகுக்கிறார். 5ஆம் திருமுறை அவர் தான் தொகுக்கிறார். அவர் என்ன பண்ணார், முருகனை பற்றி பாடல்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறார். கலெக்ட் பண்ணி முருகனை பற்றிய பாடல்கள்லாம் 5ஆம் திருமுறையாக வெளியிடுறார். அதுக்கு பேர் திருத்தணிகை பதிகம். 5ஆம் திருமுறைக்கு பேர் திருத்தணிகை பதிகம்னே இருக்கும். அதுக்கப்புறமா 1885 மீதி பிரிண்ட் பண்ணாமல் இருந்துச்சு இல்லையா அவருடைய வள்ளலாருடைய பாடல்கள், அதெல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்று சேர்த்து 6ஆம் திருமுறையாக வெளியிடுகிறார். 6ஆம் திருமுறை வெளிவந்தது 1885. இதுதான் திருமுறைகளோட வரலாறு. இல்லை, ரத்தனமுறை வேலாயுத எல்லாம் சேர்ந்து தான் 1 to 4 ரெடி பண்ணுறாங்க. 5ஆம் திருமுறையும் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ரெடி பண்ணுறாங்க. 6ஆம் திருமுறை வெளிவரும்போது வேலாயுத முதலியார் முடியாதுன்ட்டார். இது வெளிப்பட வேண்டாம்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அதனால் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு வேலாயுத முதலியார் 6ஆம் திருமுறை வெளியிடுறதுக்கு வேலாயுத முதலியார் ஒத்துக்கிறார். 6ஆம் திருமுறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலாயுத முதலியார் பேர் அதில் இருக்காது. அதில் வேலாயுத முதலியார் பேர் இருக்காது. 6ஆம் திருமுறை எடுத்து பார்த்தீங்கன்னா யார் வெளியிட்டு அந்த இதில் வந்து போட்டிங்கன்னா வேலாயுத முதலியார் பேர் இருக்காது. அவர் அதை வெளியிடலை. இன்னும் பெருமான் இது வெளிவர வேண்டாம், காலம் வரும்பொழுது நேரட்டும்னு சொல்லிட்டாருன்னு வேலாயுத முதலியார் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. மீதி பாட்டெல்லாம் எடுத்து இருந்தாங்க, இவ்வளோ பாட்டு இருக்குதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாரு. மற்றவங்களாம் அதை சேர்ந்து வெளியிடுறாங்க. 1885. இதுதான் 6ஆம் திருமுறையுடைய திருமுறைகளுடைய வரலாறு. இதுதான். இப்போ முதல்ல பாடுறது 2வது பாடுறது நம்ம பிரிக்க முடியுமா? கரும்புழியில் இருக்கும் வரை பாடிய பாடல்கள் 4 திருமுறைகள். 5ஆம் திருமுறையும் கரும்புழியில் இருக்கும்போது பாடினதாக இருக்கும். பிப்ரவரி மாதம் வரைக்கும் எவ்வளோ பாட்டு பாடினாரோ பிப்ரவரி 1867 பிரிண்ட் ஆகி வருது. பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு 3 மாதம் கொடுத்துருப்பாரா?
இப்போ 1866 வரை 4 திருமுறைகள் பாடப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு. அதுக்கப்புறமா வந்த பாடல்கள் 5ஆம் திருமுறையாகவும் 6ஆம் திருமுறையாகவும் வெளிவருகிறது. 5ஆம் திருமுறை பிரிச்சுட்டாங்க, ஃபுல்லாக முருகன் பாட்டு. முருகர் பக்தர்லாம் யாராவது இருந்தாங்கன்னா 5ஆம் திருமுறை திரும்ப கொடுத்துருங்க பாடல். ஏன்னா அவ்வளோ முருகர் பாடல், அவ்வளோ பாடல். 6ஆம் திருமுறை மீதி இருந்த எஞ்சிய பாடல்கள் எல்லாத்தையும் திரட்டி 6ஆம் திருமுறை வெளியிடுறாங்க. ஆமாம், மீதி இருக்கிறது எல்லாம் அகவல் உட்பட மீதி இருக்கிற எல்லா பாட்டையும் 6ஆம் திருமுறையாக வெளியிட்டிருக்காங்க. அதனால் 6ஆம் திருமுறை வள்ளல் பெருமான் ஞானம் பெற்ற பிறகு இறைவனுடைய அருளை அடைந்த பிறகு பாடிய பாடல்கள் அப்படின்னா மிகவும் தவறு. வள்ளலார் சென்னையில் இருக்கும்போதே இறைவனுடைய அருளை அடைந்துட்டார். சென்னையில் இருக்கும்போதே 2ஆம் திருமுறையில் வள்ளல் பெருமான் மரணத்தை வென்று விட்டேன் பாடுறாரு. 2ஆம் திருமுறையில் இருக்கு மரணத்தை வென்ற பாடல் 2ஆம் திருமுறையில் இருக்கு. அப்போ கருமொழியில் இருக்கும் பொழுதே கருமொழிக்கு தான் 4 திருமுறைகள். அப்போ அதுலேயே மரணத்தை ஜெயிச்சுட்டதா பாட்டு வந்துருச்சு. அப்போ அதுக்கப்புறமா இவர் 6ஆம் திருமுறை 5ஆம் திருமுறையெல்லாம் பாண்டது அந்த பாடல்கள்லாம் அருள் அடைந்த பிறகு அப்படின்னா. அதனால் பெருமான் சின்ன வயசுலேருந்தே தெய்வமென்றே வளர்க்கின்றாய் சிற்றவையில் நடிக்கின்றாய்ன்னு பாருங்கள். வள்ளலார் வளர்ந்ததே தெய்வமாக தான். அவர் அப்புறமா தெய்வ நிலை அடைஞ்சிட்டார் அப்படின்னு அவர் தன்னடக்கத்தில் சொல்கிறார். நான் இந்த இறைவன் எனக்கு கொடுத்தான் தன்னடக்கத்தில் தான் பெருமான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார். அதனால் பெருமான் தெய்வமாகவே வளர்ந்தவர். ஏன்னா அவர் வருவி கொண்டது கூட எப்படி சொல்கிறார், அகத்தை கருத்து புறத்து எடுத்திருந்த உலகர் அணியும் ஜெகத்தை திருத்தின்னு சொல்லி வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேனேன்னு பாடுறார். இறைவனால் வருவிக்க விட்டேன் ஆண்டவர் அனுப்புகிறார். பேருற்ற உலகில் ஒரு சமயம் வந்து நெறியெல்லாம் பேய்பிடி புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டான் உணர்ந்திடாது போருற்று இங்கும் அங்கும் போருற்று இறந்து வீண் போயினார் இன்னும் வீண் போகாதபடிக்கே புனிதம் ஒரு நெறிகாட்டி அப்படின்னு சொல்லி இறைவன் அனுப்புகிறார். நீ என் மகனால் என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிக என்று இட்டனம். மனதில் வேறு என்ன இருக்க, நீ என் பிள்ளை அதனால் உனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் சமய சண்டையில் தான் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறுத்தி எல்லாருக்கும் பொதுவாக ஒரு மார்க்கத்தை உருவாக்கி பொதுவாக ஒரு நெறியை காட்டு அப்படின்னு இறைவன் அனுப்பினதாக காட்டுறார். அப்போது எல்லாருக்கும் ஒரு பொது நெறியை கொண்டு வரணும்னு தான் பெருமானியே வந்திருக்கிறார். அந்த பொது நெறிகள் தான் சுத்த சன்மார்க்கம். எது பொது நெறினா எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கணும், மனிதர்கள் மட்டுமல்ல. விவேகானந்தர் போயிட்டு டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பேசினார். அரங்கமே 10 நிமிஷம் கைதட்டுதுன்னு படிக்கிறோம். அது என்ன டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அது வெறும் மனித நேயம். வள்ளல் பெருமான் ஆன்ம நேயத்துக்கு போகிறார். எறும்பு முதல் யானை ஈராக இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களிலும் இறைவன் இருக்கிறான். அந்த ஆன்மாவும் இந்த ஆன்மாவும் ஒன்று தான் அப்படின்னு ஆன்ம நேயத்தை பற்றி வள்ளலார் பேசுகிறார். அப்போது எல்லா ஞானிகளையும் கடந்து வள்ளல் பெருமான் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் எப்படி ஒன்றுக்கு ஒன்று நேயத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு ஆன்ம நேயத்தை பற்றி பேசினவர் வள்ளலார். அதே மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு வள்ளுவர் காலத்திலிருந்து சொல்லப்பட்டு தான் வந்துட்டு. வள்ளல் பெருமான் என்ன பண்ணார், அதுக்கு உண்டான வழிமுறைகளை நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறார். என்ன பண்ணால் இந்த மரணத்தை ஜெயிக்கலாம். மரணம்னா என்னங்க, மரணம்னா என்ன, போர் அடிச்சிடும் நான் மட்டும் பேசிட்டு இருந்தா. ஓகே, ஸோ மரணம்னா என்ன, வாட் யூ மீன் பை டெத்? தமிழ் புரியும் தானே எல்லாருக்கும்? இறப்பு அப்படின்னா என்ன, என்ன ஆனால் நம்ம உயிர் உடலை விட்டு வெளியே போச்சு. ஏன் வெளியே போகுது? அது மாதிரி உள்ளே இருக்க வேண்டியது, ஏன் வெளியே போகணும், என்ன அவசியம்? உடல் அந்த பக்குவத்தை இழந்து விட்டது, உடம்பு கெட்டு போச்சு, இது பாழா போச்சு, இதுக்குள்ளார இனிமேல் என்னால் இருக்க முடியாதுன்னு அந்த ஆன்மா உயிர் வெளியே போச்சு. வெளியே போய் என்ன பண்ணுது, இன்னொரு உடம்பு எடுக்குது. நமக்கு எல்லாம் மறுபிறவி உண்டா, நம்பிக்கை இருக்கா? போன பிறவி இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? புல்லாய் பூடாய் புழுவாய், அப்போ கடந்தாலும் வந்திருக்கும். அப்போ பிறவிகள் இருக்குது தானே. அப்போ இந்த பிறவி போச்சுன்னா இன்னொரு பிறவி உண்டு. அப்போது மரணம் அப்படிங்கிறது இந்த தேகம் பழுதடைந்து விட்டது, ஆன்மா இந்த தேகம் தகுதி இல்லை அப்படின்னு நினச்சி ஆன்மா வெளியே போச்சு. இதுக்கு பேர் தான் மனிதராய் வாழ்ந்துட்டு உயிர் உடம்பு போயிட்டாங்க. அடுத்த தேகம் உறுதியாக மனித தேகம் கிடைக்குமா, மற்ற தேகம் உறுதியாக மனித தேகம் கிடைக்குமான்றது தெரியாது. எதுனா அதை தீர்மானிக்கிறது யாரு? நம்ம தான். நாம் எப்படி வாழ்ந்துருக்கிறோம், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம், அப்பதை பொறுத்து அந்த தேகம் அமையும். மனதால் செய்த பாவத்திற்கு
மரம் முதலான பிறவி ஏற்படும் வள்ளலார் சொல்றார். வாக்கால் செய்த பாவத்திற்கு சண்டாள பிறவி ஏற்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு காக்கா, கழுகு, பருந்து, டைரக்டாக உயிர் கொலை, அந்த மிருகங்கள், அந்த மாதிரி தேகத்தால் செய்த பாவங்களுக்கு விலங்கு போன்ற பிறவிகள். இப்போது சண்டாள பிறவி அப்படின்னா சப்பாத்தி கழி, எதுக்காவது யாராவது தொட்டுக்கிட்டு பார்ப்போமா? அந்த பிறவிகள் இந்த மாதிரி 3 கேட்டகரியில் தான் நம்மளுடைய பாவ புண்ணியத்தை அடைக்கிறார். மனதால் செய்த பாவங்கள், வாக்கால் செய்த பாவங்கள், தேகத்தால் செய்த பாவங்கள். மனசால் என்ன பாவம் செய்வோம்? மனசால் நினைக்கிறது, பொறாமப்படுறது, மனசால் அவன் நாசமாக போட்டோன்னு நினைக்கிறது, அவன் உருப்படவே மாட்டான்னு நினைக்கிறது. இது மாதிரி மனசால் நம்ம என்னெல்லாம் தீங்கு நினைக்கிறோமோ அதெல்லாம் பாவ கணக்கில் தான் வருது. வாக்காலன்னா வாக்காலே சொல்லிடுறது, நீ நல்லாவே இருக்க மாட்டடா சொல்லிடுறது, இதெல்லாம் பாவ கணக்கில் வரும். தேகத்தால் செய்த பாவங்கள் இன்னொருத்தன் கொண்டாடி போயிட்டு நல்லா ஏமாற்றி இவன் வீட்டுக்கு போயிடுது. தேகத்தினால் அடிக்கிறது, அதெல்லாம் தேகத்தினால் கொண்டாடி சித்திரவதை பண்ணுறது. இப்போல்லாம் நிறைய கொண்டாடி புருஷனை சித்திரவதை பண்ணுற காலம் வந்துருச்சு. மாமியார் மருமகளை சித்திரவதை பண்ணுறது, குடும்பமே. அப்போ அதெல்லாமே தேகத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம். அப்போ அதுக்கு என்னென்ன பிறவி ஏற்படும்ன்றார். அப்போ அடுத்த பிறவி தீர்மானம் பண்ணுறது நாம தான், கடவுள் இல்லை. கடவுள் மேலே பழியே போடக்கூடாது. தீதும் நன்றும் பிறர் தர வர, எதுவும் யாரும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. நல்லது கெட்டதெல்லாம் நாம் தான் உருவாக்கிக்கணும். சரிங்களா? அப்போ மறுபிறவி நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த உடம்பு சரியில்லை, அதனால் அதாவது உடம்பு அந்த பக்குவத்தை இழந்துருச்சு, அதனால் உயிர் வெளியே போச்சு. வெளியே போகிற உயிர் என்ன பண்ணும் அப்படின்னா 20 நாளுக்குள்ள வேறு தேகத்துக்கு போயிடும். வேறு பிறவி பிறந்துடாது. அந்த இப்போ மனுஷனாக பிறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யார் வயிற்றுலையாவது கருவாக சேர்ந்துடும் 20 நாளுக்குள்ள. அது வள்ளலார் தான் கொடுக்குறார். அதாவது கல்பகாலம்னு பிரிக்கிறார். ஒரு கல்பம் என்பது 20 நாட்கள். அது எந்த கல்பத்தில் மறைகிறதோ அந்த கல்பகாலம் வரையில் மண்ணில் மறைந்திருந்து நீர் வழியாக ஆண்மகனுக்குள்ளே புகுந்து அவனுடைய சுக்கிலம் வழியாக பெண்ணிடம் கருப்பைக்கு போய் சேருது அப்படிங்கிறார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு 20 நாள் தான். இந்த காரியம் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இறந்து போயிட்டா அது அதிகபட்சம் 20 நாட்களை பண்ணிடுவாங்க. 20 நாள் இல்லை 16வது நாள். இப்போ கொஞ்சம் இன்னும் 10 நாளைக்கு வந்துச்சு. தொடக்கத்தில் 20 நாள் தான் இருந்தது, அப்புறம் 16, 10 ஆயிடுச்சு. இப்போ 3 நாள்லாம் பண்ணுறதா கேள்விப்பட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வேகமாக போய்கிட்டு இருக்கோம், நமக்கு நேரம் இல்லை, வேகமாக போய்கிட்டு இருக்கோம். இந்த கடிகாரத்தை இதுக்குள்ளார இந்த முள்ளு டைம் எல்லாம் இல்லாமல் ஒரு கடிகாரத்தை வெறும் மட்டும் கட்டிக்கிட்டோம்னா எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறவனுக்கு வாட்சிலேருந்து இது எல்லாத்தையும் எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துது, டைமே இல்லைன்னு சொல்லுவானே, அப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துது இல்லையா? டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவனால எதையுமே நம்மளால் பண்ண முடியாது. டைம் ட்ராவல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. அப்போது இந்த மறுபிறவி அப்படிங்கிறது நாம் தான் தீர்மானிக்கிறோம். ஆனால் எந்த இடத்துல யாருக்கு பிறக்கணும், எதுவாக பிறக்கணும், எந்த இடத்துல போய் பிறக்கணுங்கிற தீர்மானம் பண்ணுறது கடவுள். அது நம்ம கையில் இல்லை. நான் இவங்களுக்கு தான் பிள்ளையாக பிறக்கணும்னு நான் என்னால் முடிவு பண்ண முடியாது. கடவுள் தான் அதை முடிவு பண்ணுவார். ஆனால் என்னவா பிறக்கணுன்ற முடிவு நம்மளுடைய நடத்தையில் தான் இருக்குது. அப்போ மறுபிறவி நமக்கு இருக்குது. அப்போது இந்த பிறவி போச்சுன்னா அடுத்த பிறவி மனித பிறவி தானா? ஐயாவே பாடுறாரு, இப்பிறவி போச்சுன்னா அடுத்த பிறவி என்னவா இருக்குமோன்னு பயத்தோடு இருந்தேன்னு பாடுறாரு அவரே. அப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ பயம் இருக்கணும், எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அடுத்த பிறவி என்னவா இருக்கும் அப்படின்ற பயம். அப்போது இன்னொரு பிறவி மறுபடியும் பிறந்து மனுஷனாவே பிறக்கணும்னு வச்சுக்கலாமே, மறுபடியும் பிறந்து ஸ்கூல் போய் படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போய் மறுபடியும் இதே ரொட்டீனா திருப்பி என்ன பண்ண போகிறாங்க? நம்மளை படிக்க தான் வைக்க போகிறாங்க, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நாம் என்ன பண்ணுவோம், குழந்தை பெற்றுப்போம், அது கல்யாணம் பண்ணி வைப்போம், மறுபடியும் மரணம் வரப்போது சந்திக்கப்போம். அப்போ பிறந்து பிறந்து இறந்து இறந்து இதே சுழற்சியில் தான் இருக்கணுமா? அதுதான் வள்ளலார் பெருமான் கேள்வியாக கேட்குறாரு. திரும்ப திரும்ப இதே சுழற்சி தானே. அப்போ இதுக்கு எப்போ தான் முடிவு? அதான் சொல்கிறார், ஆன்ம லாபம் வள்ளலார் பெருமான் ஆரம்பிக்கிறார். ஆன்ம லாபம் அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு இந்த தேகத்தை பர்மனெண்ட்டாக நித்திய தேகமாக கொடுக்கும். தேகம் கெட்டு போச்சுனாலும் ஆன்மா வெளியே போச்சு, தேகம் கெட்டு போகாமல் நல்லா இருந்தால்
ஆன்மா உள்ளே இருக்கும் தானே. இந்த பில்டிங் பாழாயிடுச்சுன்னா வேறு பில்டிங் போவோம், வீடு சரியில்லைன்னா வாடகை வீடை மாற்றுவோம். எப்போ சொந்த வீடாக போயிட்டோன்னா சரியில்லைன்னா சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும், வீடு மாற்ற மாட்டோம், சொந்த வீட்டுக்கு போயிட்டோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த உயிருக்கு ஆன்மாவுக்கு இந்த தேகத்தை சொந்த வீடாக மாற்றிடும். இதுக்கு தான் சன்மார்க்கம். இந்த தேகத்தை அழியாமல் சொந்த வீடாக அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆன்மா லாபம். ஆன்மாவுக்கு லாபம்னா ஆன்மாவுக்கு வேறு எதுவுமே லாபம் கிடையாது. நல்லா சாப்பிட்றதோ, நல்லா சினிமா பார்க்குறதோ, நல்லா அது மாதிரிலாம் ஆன்மாவுக்கு அதிலெல்லாம் இருக்குது. இது எப்போ தான், எந்த பிரிவில் தான் இந்த தேகம் எனக்கு நித்தியமாக கிடைக்கும், இந்த வீடு என்ன ஆன்மா வந்து இதில் குடியிருக்குது. அப்போ இந்த குடியிருக்கிற இந்த வீட்டை சாப்பாடுங்கிற வாடகை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. அந்த வாடகை இல்லாமல் இது பர்மனெண்ட்டாக நித்திய தேகம்னு வள்ளலார் சொல்கிறார். அந்த நித்திய தேகம் ஆக்கிறது எப்போ, அதுதான் ஆன்ம லாபம். ஸோ நம்ம இந்த பிறவிலேயே தான் இதை அடையணும். இன்னொரு பிறவி நமக்கு கேரண்டி இல்லை, மனுஷனாக தான் பிறப்போமான்னு கேரண்டி இல்லை. தம்பி உனக்கு எதாவது புரியுதா? இந்த சின்ன வயசில் அந்த குழந்தை வந்து உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா. அட போமா, உனக்கு வேறு வேலை இல்லை இல்லை இயற்கையாக அப்படி தானே பதில் வரும் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா. ஆனால் அந்த மாதிரி வந்துருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஏதோ 1-2 வார்த்தை புரியும், காதில் வாங்கிக்கும், சரியா, பின்னாடி நல்லா பலன் கொடுக்கும். ஓகே, குட். அப்போது அடுத்த பிறகு நமக்கு கேரண்டி மனுஷனாக தான் இருக்கணும், கேரண்டி இல்லையா. அப்போ இந்த பிறகு மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. இப்போ இவ்வளோ வயசாகிடுச்சு, இது வரைக்கும் என்ன அடைஞ்சோம்? ஒன்றுமே இல்லை, எதையுமே சாதிக்கலை. நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னு கூட இல்லை நமக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளார எவ்வளோ உளுத்து போயிருக்குன்னு தெரியல, உடம்புக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வாழலை. நான் எல்லாத்தையும் கேட்குறது, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க செத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறது. வி ஆர் டையிங், வி ஆர் நாட் லிவிங் இல்லையா. வி ஆர் ஒவ்வொரு வினாடியும் நம்ம செத்துக்கிட்டே தான் இருக்கிறோம், நம்ம வாழ்ந்துக்கிட்டே இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நல்லா வாழறோம். வையகத்தில் வானகத்தில் மற்றகத்தில் நமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையின மதித்து மயங்காதீர் அப்படிங்கிற இந்த மரணவாதனை வென்ற வாழ்க்கை அதே வாழ்க்கை அப்படிங்கிற. மரணத்தை வென்றக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த உடம்பு அழியாமல் காப்பாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு கோல் நமக்கு என்னென்னா உடம்பு அழியாமல் காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? இந்த உடம்பு கெட்டு போகக்கூடாது. சரி, இது வரைக்கும் கெட்டு போச்சு, இப்போ உடனே அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ட்ரெயின் பிடிக்க போகிறோம், லேட்டாக கிளம்பிட்டோம், என்ன பண்ணுவோம்? வேகமாக நடப்போமா இல்லையா? வண்டி வேகமாக ஓட்டுப்பா, டைம் ஆச்சுன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? அது இன்னும் கொஞ்சம் முடிக்கி விடுவோம். அந்த மாதிரி இவ்வளோ வயசாகிடுச்சு, இன்னும் நம்ம எதையும் சாதிக்கலை அப்படின்னா முடிக்கி விடணும் சீக்கிரம். அதி தீவிர விருப்ப முயற்சியில் உடம்பு வேகமாக போகணும். அப்போ வேகமாக சன்மார்க்கத்துக்குள்ளார போனால் தான் இந்த உடம்பை இனிமேலாவது ரிப்பேர் ஆகாமல் காப்பாற்றணும். முதல்ல இருக்கிற மைனஸ் எல்லாம் சரி பண்ணணுமா இல்லையா? ப்ளஸ்ஸாக கூட எடுத்துக்கணும். குழிக்குள்ளே விழுந்துட்டா தரைக்கு வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும். இப்போ நம்மலாம் நிறைய குழியில் இருக்கிறோம், இப்போ மேலே ஏறி வரணும். எப்படி ஏறி வர்றது? பெருமான் சன்மார்க்கத்தை எப்படி பிரிச்சுக்கணும்? தேகத்தை பாதுகாப்பது அது ஒரு ட்ராக், தண்டவாளத்துக்கு 2 இருக்கிற மாதிரி தேகத்தை பாதுகாக்க. ஆண்டவனுடைய அருள் அடையிறது இந்த பக்கம், இதுக்கு எதுவும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. தேகத்தை பாதுகாக்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான். அதுக்கு போய் ஆண்டவன்ட்ட வந்து எனக்கு வயிற்று வலிக்குது சரி பண்ணிவிடுவான்னு கேட்கக்கூடாது. அது ஒரு முறையீடு, பெரியவன்ட்டு நம்ம கேட்டு தான் ஆகணும், ஒரு முறையீடு. ஆனால் வயிற்று வலி ஏன் வந்துச்சு? அவரை கொடுத்தாரு. தலைவலி ஏன் வந்துச்சு? அவரை கொடுக்குறாரு. எல்லாமே நாம் தானே வர வச்சுட்டு இருக்கோம். தவறான வாழ்க்கை முறையினால் நமக்கு பிணிகள் வந்து கொண்டு இருக்கு. அப்போ அந்த வாழ்க்கை முறையை ரெக்டிஃபை பண்ணணும், சரி பண்ணணும். இப்போ வாழ்க்கை முறை எப்படி சரி பண்ணுறதுன்னா நித்திய கர்ம விதி அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்காரு. நித்திய கர்ம விதி, சிறப்பு விதி, பொது விதின்னு உரைநடையில் சொல்லியிருக்காரு. அப்போ அதை எடுத்து முதல்ல படித்து பார்த்து என்ன சொல்லியிருக்காரு, எப்படி வாழணும், காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம எப்படி நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படின்னு அதில் பதிவு பண்ணியிருக்காரு. அதில் எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு அதை நம்ம கடைப்பிடிக்கணும். இது வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னா அது நித்திய கர்ம விதி. விதினா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக கடைப்பிடிச்சா. விதி மீறினா தண்டனை இல்லையா? ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு காரை நிறுத்திட்டான், நிறுத்திட்டு ரெட் சிக்னல் பார்த்தியா இல்லையா அப்படின்னு. பார்த்தேன் நான். அப்புறம் அப்படி வந்துகிட்டு இருந்தேன், தாண்டி வந்துகிட்டே இருந்தேன், ஒன்றை பார்க்கல அப்படின்னா. போலீஸ்காரனை பார்த்தா நிற்கிற பழக்கம் தான் நமக்கு, ரெட் சிக்னல் பார்த்தா நிற்கிறது இல்லை.
உங்களை நான் பார்க்கலையே அப்படின்னா நான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ அந்த விதி அப்படின்னு சொன்னால் விதிக்கப்பட்டது, அவ்வளோதான். அதை கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும். அதுலேருந்து நம்ம மாற்ற முடியாது. இதில் நம்ம முதல்ல சன்மார்க்கம்னா அது நிலைகள் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணும். படிநிலைகள் ஒரு சிலபஸ் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். தடி எடுத்தாலும் தண்டால்காரன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த சன்மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதுனால எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. ஒருத்தர் ஒரு பேங்க்கில் ஒரு செக்கை டெபாசிட் பண்ண போகிறார். செக்கை டெபாசிட் பண்ணிட்டாரு. எப்போங்க கிளியர் ஆகும்னு கேட்குறாரு. எல்லோரும் பேங்க் அனுபவம் இருக்கு இல்லையா? எப்போ கிளியர் ஆகும்னு கேட்குறாரு. அந்த பேங்க் மேனேஜர் 3 நாள் ஆகும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இவர் கேட்குறாரு, நான் போட்ட பேங்க்கு செக்கோட பேங்க்கு எதிர்க்க இருக்குது, ரோடுக்கு எதிர்க்க தான் அந்த பேங்க் இருக்குது, நீ 3 நாள் ஆகுங்கிறியப்பா அப்படின்னோடனே அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப பொறுமையாக, சார் அது அப்படி தான் சார், ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது, அது செக்கு இங்கே போய் கிளியர் பண்ணி அவங்க கிளியர் பண்ணி அப்புறம் எங்களுக்கு அனுப்புவாங்க, இட் டேக்ஸ் 3 days. எதிர்க்கே பேங்க் இருந்தாலும் இட் டேக்ஸ். இவர் ஒத்துக்கலை, சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர்க்க இருக்கிற பேங்க்கு நீ 3 நாள் ஆகுதுன்னா எனக்கு நாளை காலையில் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். பேங்க் மேனேஜர் ரொம்ப அமைதியாக சொன்னார், ஐயா நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு சுடுகாடு இருக்குது, சுடுகாட்டு பக்கத்தில் நீங்கள் போகும்போது உங்கள் உயிர் போயிடுச்சு, உங்களை சுடுகாடு தான் பக்கத்துலேயே இருக்கு அப்படியே கொண்டு போய் புதைச்சிருவாங்களா, இல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு அதுக்கப்புறமா சுடுகாட்டு எடுத்துகிட்டு போவாங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் சன்மார்க்கம். மரமணா பெருவாழ்வுனா உடனே இல்லை, அதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா மட்டும்தான் சன்மார்க்கியம் மாற முடியும். எல்லாரும் அப்படி தான், நான் அகவல் படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு உடனே வந்துடணும் இல்லை. நிறைய பெருமான் சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் கடைப்பிடிச்சாதான், அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சாதான் பேங்க்கில் எப்படி செக்கு கிளியர் ஆகுதோ அந்த மாதிரி. சுடுகாடு தான் இருக்குது, அப்படியே உங்களுக்கு புதைச்சிட முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அருப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா 6 திருமுறை யாராவது படிச்சிருக்கீங்களா? 6 திருமுறை ஒரு தடவையாவது படிக்க ஆரம்பிங்க. 6 திருமுறை படிங்க. இங்கே யார் நிர்வாகி? ஐயா தானே, ரொம்ப சந்தோஷம். ஒரு நிகழ்ச்சி வைங்க. புத்தகமே இல்லை, அதுக்கு என்ன உடலூர் போனால் அப்படியே கொட்டி வச்சிருக்கிறாங்க. தெய்வ நிலையம் புத்தகத்தை வாங்குங்க. 6 திருமுறை வாங்கி முற்றோதல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்க. முற்றோதல் அப்படின்னா முதல் திருமுறையில் இந்த 6 திருமுறையும் மாற்றி மாற்றி டேர்ன் போட்டு வாசிக்கிட்டே வரோம். நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் இன் 3 months 6 திருமுறை படிச்சுக்கிட்டே இருக்கோம். படிக்க தான் நமக்கு விளங்கும். 6 திருமுறை ஒன்றா படிக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு இடத்துல பெருமான் என்ன சொல்கிறாரு, அதே கருத்து இன்னொரு இடத்துல வேறு மாதிரி சொல்லுவார். அப்போ தான் புரியும் நமக்கு. மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன்னு பாடுவார். இன்னொரு இடத்துல மருந்து இது, மணி இது, மந்திரம் இதுன்னு பாடுவார். அப்போது அங்கே அரியேன்னு பாடுவார், இங்கே அதுன்னு பாடுறாரு. அப்போ இன்பிட்வீன் அவருக்கு என்ன நடந்திருக்குது, விளக்கம் கிடைச்சிருக்குது இல்லை? அப்போது அந்த பாடல்லேருந்து இந்த பாடல் வரைக்கும் என்ன பண்ணிட்டு போகிறாரு. அப்போ இது மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு விளங்கும். அதனால் மொத்தமாக அந்த 6 திருமுறையும் படிக்கக்கூடிய ஒரு வழக்கத்துக்கு வாங்க. வீட்டில் புத்தகம் வாங்கி வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மொபைல் எடுத்து ரீல் பார்க்கணும். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. தயவு செஞ்சு எல்லா காலையும் விழுந்து நான் கேட்டுக்கிறேன், இந்த மொபைலுக்கும் டிவிக்கும் அடிமையாக அது 2 தான் நம்மளை வீணாக்குறது. ஏன்னா நமக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறவங்க எதில் டைம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அதில் தான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதிலெல்லாம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு நமக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ காலையில் அவசரமாக கிளம்பிகிட்டே இருக்கிறோம். எந்த நிகழ்ச்சியை நம்ம விடுவோம் சொல்லுங்கள்? காலையில் அவசரமாக கிளம்புறோம், லேட் ஆகிடுச்சு, எதை விடுவோம் தெரியுமா? ப்ரேயர் தான் நிறுத்துவோம். குளிக்கிறது கண்டிப்பாக குளிப்போம், டாய்லெட் போகிறது கண்டிப்பாக டாய்லெட் போவோம், ட்ரெஸ் அயன் பண்ணி போட்டுப்போம், கண்டிப்பாக சாப்பிடுவோம், கண்டிப்பாக லஞ்சு கட்டி எடுத்துப்போம். ஆனால் லீஸ்ட் ப்ரையாரிட்டி எதுன்னா ப்ரேயர். டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி போய் தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவோம். உட்காந்து ஒரு ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்ற. அப்போது அந்த டைம் எதுக்கு? இப்போ எவ்வளோ பேர் வீட்டில் பூஜை ரூம் தனியாக இருக்குது? இப்போல்லாம் யாராவது பூஜை ரூம் தனியாக வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்க. இப்போல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட் கான்செப்ட், இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சுன்னா பூஜை ரூமே கொடுக்க மாட்டோம்.
கிச்சனில் ஒரு ஷெல்ஃப் வச்சுருப்போம், அதுக்குள்ளே தான் பூஜை. அது ஒரு ஸ்க்ரீன் போடலாம், இல்லை ஷட்டர் போட்டு மூட்டோன்னா கடவுள் மூடிச்சு, பூஜை கோயில் சாத்திடுச்சு. பூஜை ரூம்னே ஒன்று இப்போல்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் ரூம் இல்லாத ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? நோ கிச்சன். யூஎஸ்லாம் வந்துடுச்சு. யூஎஸில் 40% ஆஃப் த ஹவுசஸ் கிச்சன் கிடையாது. ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கிச்சனே கிடையாது. அந்த 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 மாதிரி தான் நம்ம முன்னேற்றம் வந்து அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நோ கிச்சன், நோ பூஜை ரூம். இப்போ அடுத்தது நோ கிச்சன். இன்னும் என்னெல்லாம் அப்படி வரப்போதோ தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கிறோம். அந்த பூஜை ரூம் அப்படின்னு ஒன்று வச்சு கட்டணும். அதாவது இனிமேல் வீடு கட்ட போகிறீங்கன்னா பூஜை ரூம் வச்சு கட்டணும். இல்லை இருக்கிற வீட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் பண்ணி பூஜை ரூம் ஆக்கி விடுவோம். ஏன்னா நம்ம அமைதியாக உட்காரக்கூடிய ஒரு இடம் நமக்கு தேவை. இல்லாட்டி அமைதி கிடைக்காது. வெளியில் பேசிகிட்டே தான் இருக்கும். அமைதி கிடைக்கணும்னா அந்த பூஜை ரூம் கிடைக்க. ஏன்னா பெருமான் வந்து பதி பூஜையெல்லாம் செய்யணுங்கிற இறைவனை நோக்கி நம்ம பாராயணம் பண்ணணும். பெரும்புதேசத்தில் சொல்கிறார், இகவிச்சாரமின்றி பரவிச்சாரத்தோடு ஒரு ஜாம நேரம். ஒரு ஜாம நேரம்னா 3 மணி நேரம். ஒரு ஜாமம்னா 3 மணி நேரம். ஒரு ஜாம நேரம் இகவிச்சாரம் இல்லைன்னா இந்த உலகியல் விவகாரங்கள் எண்ணங்கள் இல்லாமல் பரவிச்சாரத்தோட இறை சிந்தனையோடு பாராயணம் செய்து கொண்டாவது தெய்வத்தை நினைத்து கொண்டாவது இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் முடிவு நமக்கு டைம் இருக்கா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா நமக்கு ஆஃபீஸ் போகணும், பொருள் ஈட்டணும், டைம். சரி, வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம்ல. இனிமே ஒன்ஸ் இன் அ வீக். ஏன்னா என்னுடைய சங்கத்துக்கு பேர் வந்து நடைமுறை சன்மார்க்க சங்கம், ப்ராக்டிக்கல் சன்மார்க்க சங்கம். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா டெய்லி 3 மணி நேரம் உட்காந்து பாராயணம் பண்ணுங்கன்னா முடியாது. எல்லாரும் தெரிச்சு ஓடிடும். சங்கத்துக்கு நான் அடுத்த நாள் வரமாட்டேன். அதனால் எப்படிலாம் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணிட்டேன். வாரத்துக்கு ஒரு நாள் 3 hours. இஸ்லாமியர்களை பாருங்கள், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் கடையை சாத்திட்டு போய்கிட்டே. எந்த இஸ்லாமியரும் அந்த தொழுகை நேரம், வெள்ளிக்கிழமை தொழுகை நேரம் கடையில் எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் சரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் எல்லா ஆஃபீஸ்லேயும் இஸ்லாமியர் தொழுகை பண்ணுறதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி வைக்கிறாங்க. நமக்கு ஏன் அப்படி இல்லை? எந்த இந்து ஆஃபீஸ்லையாவது பூஜை அறைன்னு ஒன்று தனியாக வச்சு நமக்கு பூஜை பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறாங்களா? ஏன்? 6 கால பூஜை ஆரம்பித்தது யார் தெரியுங்களா? இந்துக்கள் தான். இங்கேருந்து தான் அவங்க காப்பி அடிச்சுட்டு போகிறாங்க. நம்மளாம் வெள்ளிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போவோம். கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போகணுன்னு ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சண்டே ஹாலிடே. அப்போ லீவு நாளில் நம்ம தவறாமல் கோயிலுக்கு போகணுன்னு ஆரம்பித்தாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் யாராவது தனியாக சர்ச்சுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தோடு தான் போவாங்க. குடும்பத்தோடு தான் அவங்க போவாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி தான் வளர்ப்பாங்க. இஸ்லாமியர் குழந்தைங்களை பாருங்கள், சின்ன குழந்தையாக இருக்கும், அதுக்கு 2 வயசு 1 வயசு தான் இருக்கும், தலையில் துணியை போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? தலை துணி போடாமல் எந்த இஸ்லாம் குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம இந்துக்களோட நெத்தியில் பொட்டு இருக்கிறது இல்லை, விபூதியும் இருக்கிறது இல்லை. நான் இன் ஜென்ரல் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஏன்? நம்ம கலாச்சாரத்தை நம்மளே கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறமா ஊர்படாமல் போயிட்டான், இப்படி போயிட்டான், அப்படி போயிட்டாங்க. அப்போ நம்ம கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றுற ஒரு கடமையும் நமக்கு சன்மார்க்கங்களுக்கு குறிப்பாக இருக்குது. ஏன்னா சன்மார்க்கம் தான் உயர்ந்த மார்க்கம். தருநெறியெல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்றோர் தனிப்பேர் கொள்வோங்கன்னு ஐயா பாடுறார். எல்லா மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல நெறியெல்லாம் சன்மார்க்கத்திலே இருக்கின்றது. அதான் தருநெறி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்றோர் தனிப்பேர் கொள்வோங்கும் அப்படிங்கிறார். அதனால் இந்த சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா நம்ம அருப்பாக படிக்கிறது எல்லாமே கிடைக்கிறது. நம்முடைய வாழ்வியல் சன்மார்க்கம்னா அது வாழ்வியல் முறை தான் சன்மார்க்கம். இட்ஸ் நாட் தியரியே கிடையாது, ப்ராக்டிக்கல் தான் சன்மார்க்கம். என்ன சொல்லியிருக்கிறாருன்னு அதை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சி தான் நமக்கு பலனை கொடுக்கும். ஸோ அந்த முயற்சி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், தூங்கக்கூடிய நேரம் நம்ம ப்ராக்டிக்கலாக எடுக்கலாம். டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? 8 hours இல்லையா? 8 hours தூங்கினா நம்மளுக்கு மீதி நேரம், மீதி 16 மணி நேரம். எவ்வளோ நேரம் ஆஃபீஸ் உத்தியோகம்? அது ஒரு 8 hours. அப்போ 8 16 மணி நேரம் அதுக்கு போயிடுச்சு. அதில் ஆஃபீஸ்க்கு போகிற ட்ராவலிங் டைம், போகிற டைம் வர டைம் அது எவ்வளோ இருக்கும்? 1 hour 1 hour 2 hours. 8 16 18 மணி நேரம் போயிடுச்சு. மீதி 6 hours.
அதில் பல் தேய்க்கணும், டாய்லெட் போகணும், குளிக்கணும், சமையல் பண்ணணும், சாப்பிடணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது. குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களை கிளப்பணும், பெண்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் பெண்களுக்கு இல்லையா? அப்போது எவ்வளோ நேரம் நம்மளால் ஆன்மீகத்துக்கு செலவு பண்ண முடியும்? கால்குலேட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீட்டுக்கு போங்க, எவ்வளோ நேரம் உங்களால் ஆன்மீகத்துக்கு ஒவ்வொரு நாளும் செலவு பண்ண முடியும்? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ½ hour வந்துச்சுன்னா பெரிய விஷயம். அப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சிந்தனை பண்ணணும். நம்ம யோசிக்கிறது என்ன? மரணம் இல்லாத எவ்வளோ பெரிய ஒரு லெவல் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் எப்படி வாழணும் அப்படின்னா இதுக்கு அதுக்கும் எட்டுமா? கட்டாது. அப்போ என்ன பண்ணணும்? மரணங்களா பெருவாழ் வாழ்க்கை விட்டுடலாங்க. லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். டைம் உண்டாக்கணும். இளமையாக இருக்கும்போது நமக்கு என்ன 2 இருக்குது. இளமை, குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிக பருவம், 3 பருவம் அடிச்சுக்கலாம். இளமையாக இருக்கும்போது இந்த 3 பருவத்திலையும் நமக்கு இளமையாக இருக்கும்போது நம்மள்கிட்ட பணம், ஆரோக்கியம், இது நேரம். பணம், ஆரோக்கியம், நேரம். குழந்தை பருவத்தில் என்ன இருக்கும்? பணம் இருக்குமா? இருக்காது. ஆரோக்கியம் இருக்கும், நேரம் இருக்கும். வாலிப பருவத்தில் பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், நேரம் இருக்கும். வயோதிக பருவத்தில் பணம் இருக்கும், நேரம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். அப்போ எந்த பருவத்தில் நம்ம சரி பண்ண முடியும்? குழந்தை பருவத்தில் பணம் இருக்காது, என்ன பண்ணாலும் பணம் இருக்காது, அப்போ அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. வயோதிக பருவத்தில் ஆரோக்கியம் இருக்காது, அப்போ அதையும் ரெக்டிஃபை பண்ண முடியாது. அப்போ எந்த பருவத்தில் ரெக்டிஃபை பண்ணலாம்? வாலிப பருவம். வாலிப பருவத்தில் என்ன இல்லை? நேரம் இல்லை. ஆரோக்கியம் இருக்குது, பணம் இருக்குது, நேரம் இல்லை. அப்போ அந்த நேரத்தை சம்பாதிக்கணும். நேரத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா லைஃப் ஸ்டைல் சரியாகும். ஏன்னா குழந்தை பருவத்தில் லைஃப் ஸ்டைல் சரி பண்ண முடியாது, வயோதிக பருவத்தையும் சரி பண்ண முடியாது. வாலிப பருவம் தான் இதற்கு உகந்த பருவம். வாலிப பருவத்தில் நம்ம அந்த லைஃப் ஸ்டைலை சரி பண்ணி ஆகணும். அதுக்கு பண்ண வேண்டியது நேரத்தை, டைம் மேனேஜ்மெண்ட். ப்ளீஸ் டூ இட். டைம் மேனேஜ்மெண்ட் பாருங்கள். 24 மணி நேரத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். நான் மட்டும் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு சொல்லிவிட்டு இது மாதிரி இருங்க அப்படின்னு அது மாதிரி நம்ம டைம் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீங்கள் உட்காந்து, அதாவது உண்மையிலேயே எதையாவது சாதிக்கணும்னு நினச்சா, இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு செத்து போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு இருக்கலாம், நம்ம பாட்டுக்கு வாழலாம், போயிடலாம். ஏதாவது சாதிக்கணும். ஏன்னா சன்மார்க்கத்துக்கு வரோம் அப்படின்னா சாதாரண மக்கள் சன்மார்க்கத்துக்கு வர முடியாது. சரியா? அப்படின்னு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், வள்ளல் பெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த கேட்டுக்குள்ளே வர முடியும். மற்றவங்க யாரும் உள்ள வர முடியாது. எவ்வளோ பேர் போகிறாங்கல்ல, யாராவது என்னதான் இருக்குதுன்னு எட்டி பார்க்கலான்னு வராங்களா? இல்லை. ஏன்னா இங்கே வருபவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வள்ளல் பெருமான் சூஸ் பண்ணுறார். நீ ஓகே, யூ ஆர் ஓகே, யூ கம். அந்த மாதிரி தான் நம்ம அதிலெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கேன். பெருமான் நம்மளை பார்த்துட்ருக்கிறார், நம்மளை கூப்பிட்டுருக்கிறார் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? வாலிப பருவத்தில் நேரத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட். நான் ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம காலையில் 3 மணி நேரம் பாராயணம் பண்ணுங்கள், சாயங்காலம் 3 மணி நேரம் பாராயணம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆஃபீஸ் யார் போகிறது? யார்? நீ என் குடும்பத்தை பார்த்துப்பியான்னு கேட்பீங்க. என் குடும்பத்தை யாரா பார்த்துக்கிறது? கேள்வி வருமா இல்லையா? இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம அப்போ நேரத்தை இப்போ இவ்வளோ நாள் 15 நிமிஷம் தான் நம்மளால் ஒதுக்க முடிஞ்சதுன்னா ட்ரை டு இன்க்ரீஸ் இன் டு 30 minutes. அப்புறம் ஒரு 45 நிமிஷம், ஒரு மணி நேரம். வாரத்துக்கு ஒரு நாளாவது 3 மணி நேரம் உட்காரணும். வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே கண்டிப்பாக வந்துடணும், இங்கே நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு we have to plan our day. டைம் மேனேஜ்மெண்ட். வெளியே போகிறதுக்குன்னா பிளான் பண்ணுறோம்ல, சினிமா போகணும், டூர் போகணும், எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுறோம்ல. ஆனால் மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறோமா? பண்ணவே மாட்டேங்க. சரி, மரணத்தெல்லாம் ஜெயிக்க வேணாம் ஐயா. நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கிறோம்? நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் என்ன? நோய் இல்லாமல் வாழணும். கீழே உட்காண்டா 1 மணி நேரம் உட்காரா, 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்தாலும் இப்படி அசைஞ்சிக்கிட்டு முட்டியை கால் நீட்டிக்கிட்டு இல்லாமல் உட்காரணும். அப்போது அந்த டார்கெட்டாவது முதல்ல வைக்கும். நோய் இல்லாமல் வாழற டார்கெட். அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு போகலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்டாண்டர்டை தானே கிராஸ் பண்ணிகிட்டே போகிறோம். நேராக போய் பிஹெச்சியில் உட்காரணும் இல்லை. ஆனால் சன்மார்க்கத்தில் நேராக பிஹெச்சியில் போய் எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் வேணும் நமக்கு. நீங்கள் அந்த படி நிலைகள். அப்போ அது மாதிரி நம்ம இதை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறது தான் பெருமான் நித்திய பெருமதில் சொல்லியிருக்கிறார். காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், தூங்குற நேரம். மருத்துவர்களுக்கு 8 மணி நேரம் சொல்லுவோம். ஏன் சொல்கிறான் அப்படின்னா, அவன் படித்த செலவு பண்ணது எல்லாத்தையும் அவன் நம்மகிட்ட வாங்கணும். அதுக்காக எவ்வளோ நேரம் அதிகமாக தூங்குகிறோமோ அவ்வளவு நோய்கள் அதிகப்படும். மருத்துவர் எல்லாமே சுயநலவாதிகள். சர்வீஸ் பண்ணுற மருத்துவர்கள்லாம் ரொம்ப இருக்கலாம், எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். அதுக்காக எல்லா மருத்துவரையும் நான் குழி சொல்லி புதைக்க விரும்பல, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். அவங்க ஒவ்வொன்றுமே அவங்க பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, உடனே டாக்டர்கிட்ட போகணும். என்ன கொடுக்குறாரு? மாத்திரை கொடுக்குறாரு. இல்லை எனக்கு நாளைக்கு அர்ஜென்ட்டாக நாளைக்கு ஆஃபீஸ் போயே ஆகணும், மாத்திரையெல்லாம் எனக்கு வந்து சரிப்படாது, இட் டேக்ஸ் டைம். உடனே என்ன பண்ணுவார்? இன்ஜெக்ஷன் பண்ணால் அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிடலாம், கிளியர் ஆகிடும். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்போ ஜுரத்தை சரி பண்ணிட்டாரா? இல்லை, நம்ம அதை சரி பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவர் ஜுரத்தை சரி பண்ணல. அந்த சூடு உஷ்ணத்தை காமிக்கிறது இல்லையா, அந்த உஷ்ணத்தை காமிக்கிறது, அந்த டயர்ட்னஸ், அந்த சிம்டம்ஸ் வருது இல்லையா, காய்ச்சலுக்கு உண்டான சிம்டம்ஸை நீக்கிட்டார், காய்ச்சலை நீக்கலாம். இதுதான் அலோபதியோட வேலையை. அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க நீக்கிடுவாங்க. அந்த மருந்து மாத்திரை என்ன வேலை பண்ணுதுன்னா, சளி வருதுங்க, ரன்னிங் நோஸ். சளி உடம்புல இருக்கணுமா வெளியே வரணுமா? சிம்பிள் கொஸ்டின். சளி உடம்புல இருக்கணுமா வெளியே வரணுமா? வெளியே வரணும் தானே. அப்புறம் ஏன் மாத்திரை சாப்பிட்டு அதை அரெஸ்ட் பண்ணணும்? மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுது? சளி உடம்புல நின்று போச்சு இல்லையா? அது க்யூரா, டெம்பரரி ரிலீஃப். தட்ஸ் வாட் ஹேப்பனிங். எல்லா மருந்து மாத்திரைகளும் இதை தான் பண்ணுது. அதற்குண்டான காரணத்தை நீக்குவது கிடையாது, அதனுடைய அறிகுறிகளை மாத்திரம்தான் நீக்குது. நம்ம அறிகுறி போயிட்ட உடனே உடம்பு சரியாயிடுச்சு, சரிங்களா? அதே மாதிரி தான் மரணம் அப்படிங்கிறது. நோய் இல்லாமல் முதல்ல வாழும், அதுக்கப்புறமா அடுத்த நிலைகளுக்கெல்லாம் போகலாம். ஸோ நம்மளுடைய முதல் டார்கெட் உடம்புல எந்த நோயும் வரக்கூடாது. நான் என்னோடய டார்கெட் அதுதான். மரணம்லாம் பெருவாழ்லாம் அப்பா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. முதல்ல 2 மணி நேரம் உட்காந்தா எழுந்துக்க முடியல, அதை முதல்ல சரி பண்ணலாம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது? 40 வயசு ஆச்சுன்னா ஏன் முட்டி வலிக்குது? ஏன் உட்காண்டா எழுந்துக்க முடியல? அம்மா நீங்கள் கால் நீட்டிகிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கால் நீட்டிக்கோங்க, சரிங்களா? நான் பேசுகிறேங்கிறதுக்காக மடித்து வச்சுட்டு உட்கார வேண்டாம் ப்ளீஸ், சரிங்களா? ஏன்னா படிப்படியாக நம்ம சரி பண்ணலாம், சரிங்களா? ஒன்றும் நாட் நெசசரி. அப்போது என்ன பண்ணணும்? நம்மளுடைய உடம்புல எலும்புலாம் என்ன ஆகுது? வளர வளர குழந்தையாக இருக்கும்போது இந்த இடம் எப்படி இருக்குது? எல்லோரும் பார்த்துருக்கோம் இல்லையா? அவ்வளோ சாஃப்டாக. ஏன் இப்போ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு? ஏன் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு? அப்போ அது மறுபடியும் அந்த மாதிரி சாஃப்ட் ஆக்கினா தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி தான் எலும்பெல்லாம் நல்லா வளருது, ஆனால் ஸ்டிஃப் ஆகிடுச்சு. நம்ம சரியான மூவ்மெண்ட் கொடுக்காததுனால ஸ்டிஃப் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணணும்? காலையில் எழுந்தோன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது லேசான உடற்பயிற்சி செய்யணும். சன்மார்க்கத்தில் உடற்பயிற்சி கிடையாது, சொல்லப்படவில்லை. ஏன்னா சன்மார்க்க வாழ்வியல் வாழ்ந்தால் அது தேவை. மற்றபடி லேசான உடற்பயிற்சி, கழுத்து, தோள்பட்டை, கை, ரிஸ்ட்டு, விரல், இடுப்பு, தொடை, முட்டி, கால், பாதம், கால் விரல்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுக்கும், சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். அப்போது அதை நம்ம கொடுத்ததும் ஆகும். அடுத்தது நம்ம சுவாசம் பண்ணுறோம் இல்லையா? சுவாசம் பண்ணுறோமே, அது நமக்கு தெரிஞ்சு பண்ணுறோமா? இல்லை, அது பாட்டுக்கு நடக்குது. ஹார்ட் பீட்டு நம்ம ஹார்ட் பீட் ஆகட்டும், எதையும் சுருங்கட்டும், எதையும் விரியட்டும் அப்படி நம்ம கமாண்டாக கொடுக்குறோம் இல்லையே, அது பாட்டுக்கு நடக்குது. சாப்பிட்றோம், இப்போ வந்து செரிமானம் துவங்கட்டும், பெருங்குடல், சிறுகுடல் அப்படின்னு அந்த பவுல் மூமெண்ட்டு இது உருவாகட்டும், சுரப்பிகள் எல்லாம் ஆசிடிட்டியை வந்து உருவாகட்டும், எல்லாத்தையும் நம்ம கமாண்டாக கொடுக்குறோம். இல்லை இட்ஸ் ஹேப்பனிங், அது பாட்டுக்கு நடக்குது. அந்த செரிமானம் சரியில்லைன்னா உடனே என்ன ஆகுது? நமக்கு வாந்தி வருது இல்லையா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது செரிமானம் சரியில்லைன்னா என்ன பண்ணுது? இந்த பொருள் உடம்புல இருக்கக்கூடாதுன்னு வெளியே தள்ளுது. உடனே வாந்தியை நிறுத்துறதுக்கு மாத்திரை போட்டு வாந்தி அரெஸ்ட் பண்ணுறோம். அப்போ உள்ள அந்த குப்பை ஒழியலாம். டெய்லி இந்த வள்ளலார் தாங்க மலம் கழிக்கிறத வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். மலம் கழிக்கக்கூடாது, மலம் கழிய வேண்டும்ன்றார்.
மலம் கழியணும். நம்ம போய் உட்காந்து பேப்பர் எடுத்து போய் உட்காந்து பாருங்க டாய்லெட்டில், மொபைல் எடுத்து போய் உட்காந்து பாருங்க டாய்லெட்டில், அரை மணி நேரம் அவங்க வெளியே வர மாட்டோம். என்ன தாண்டா பண்ணுறேன்னு கேட்க வேண்டியது. டாய்லெட்டெலாம் போனால் மேக்ஸிமம் 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறதுக்காங்க அவசியம் இல்லை. டாய்லெட் காலையில் எழுந்தால் வரணும். டாய்லெட் போகாமல் இருந்தால் அந்த மலம் நம்ம உடம்புல இருக்கே, உடம்புக்கு நல்லதா? கெடுதல் தானே. உடம்புக்கு உண்டான ஆரோக்கியமான எல்லாத்தையும் எனர்ஜியெல்லாம் எடுக்குது, கேலரிஸாக உருவாகிடுச்சு. அப்போ மீதி கழிவு, அந்த கழிவு வெளியேறணுமா வெளியேற வேணாமா? ஒவ்வொரு தடவை நான் சாப்பிடும்போதும் கழிவு வெளியேறணும். சாப்பாடு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், சாயந்தரம் சாப்பிட்றோம், ராத்திரி சாப்பிட்றோம், அடுத்த நாள் காலையில் தான் கழிவு வெளியேறுது அப்படின்னா எப்படி அது? நம்ம உடம்பு சரியில்லை, கழிவை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி 2 முறை மலம் கழிக்க வேண்டும். ராத்திரி சாப்பிட்டது காலையில் கழிஞ்சிடணும், பகலில் சாப்பிட்டது சாயந்தரம் கழிஞ்சிடணும். அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இது மாதிரி பண்ணால், இது மாதிரி நடக்கிறவங்களுக்கு நோய் வராது. 2 தடவை மலம் கழிக்கிறவங்களுக்கு நோய் இருக்காது. மலம் உள்ள அழுக்கு சேர்ந்தால் தான் பிரச்சனை. உடம்புக்குள்ளார அழுக்கு சேர விடாமல் பார்த்துக்கணும். குழந்தைகள்லாம் மலம் கழிக்கிறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைங்களெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. அவங்க 2 நாள் டாய்லெட் போகல, 3 நாள், ஒரு வாரம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவான், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம். டாக்டர் கேட்பார், டாய்லெட் எப்போ போனேன்? பையன் சொல்லுவான் 4 நாள் ஆச்சுமா. பெற்றவங்களுக்கு தெரியாது. 4 நாள் அவன் மலம் கழிக்கலன்னு பெற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லோரும் ஓடுறாங்க. அவனை ஸ்கூல் கட்டிட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு ஓடணும். ஸோ அவங்களுக்கு டைம் இல்லை எல்லாத்தையும் விசாரிக்கிறது. அப்போது இந்த வள்ளல் பெருமான் அதை சொல்கிறார், மலம் கழியணும். காலையில் முதல் வேலை நம்மளுக்கு மலம் கழியணும். ஸோ அது கழியல அப்படின்னா அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி மலம் கழிக்கணும். அப்புறம் தான் மற்ற வேலைக்கு போகும். அதுக்கு உண்டான என்ன பண்ணணும்னா மருத்துவம் சொல்லிக் கொடுக்குறாரு. வலது கையாக இடது பக்கம் அடி வயிற்றை அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மலம் வரும். இந்த மலம் கழிக்கிறதுக்கு தான் ராத்திரி தூங்கும்போது எப்படி தூங்கணும்? ஒரு கழிச்சு படுத்து, அதாவது ஒரு பக்கமாக இடதுபுறமாக சாய்ந்து படுக்கணும். படுத்தா செரிமானம் சரியாக நடக்கும். காலையில் மலம் கழிக்கணும். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. ராத்திரி படுக்கும்போது இடது கை பக்கமாக எப்போ நினைப்பு வந்தாலும் படுத்த தூக்கத்தில் மறுபடியும் மல்லாந்து படுத்துப்போம், குப்புற படுத்துப்போம். நினைப்பு வரும்போது உடனே மாறிடணும். இடது கை பக்கமாக படுக்கணுன்ற கான்ஷியஸ் இருக்குது. இடது கை பக்கமாக படுக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் வராது. அதே மாதிரி ராத்திரி எவ்வளோ சாப்பிடணும்? ராத்திரி எவ்வளோ சாப்பிடணும்? எல்லாருக்கும் ஒரு விதமான அளவு இருக்கும். சில பேருக்கு 2 இட்லி சாப்பிட்டாலே போதுமா இருக்கும், சில பேருக்கு 4 இட்லி தான் தேவைப்படும். ஆனால் 4 இட்லி சாப்பிட்றவங்க ராத்திரியில் 3ஓட நிறுத்திக்கணும். ராத்திரியில் கீரை, தயிர் இது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கக்கூடாது. கீரை தான் அதிகமான நேரம் செரிமானத்துக்கு எடுத்துக்கும். கீரையும் தயிரும். நம்ம தயிர் தான் நமக்கு உள்ளே போயிடுது, சீக்கிரம் செரிச்சிடணும்னு நினச்சிக்கணும். அது அப்படியே போய் படிஞ்சிடும். அது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ராத்திரி கீரையும் தயிரும் எடுத்துக்கக்கூடாது. சூடான பதார்த்தங்களை அறிந்து உண்ணுதல் வேண்டும் வள்ளலார் கொடுக்குறார். சூடான பதார்த்தம்னா ஹாட்டாக இல்லை, குளிர்ச்சியான பதார்த்தங்கள், உடம்புல குளிர்ச்சி தரக்கூடியதெல்லாம், உஷ்ணத்தை தரக்கூடிய பதார்த்தங்கள். கத்திரிக்காய், அவரைக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் உடம்புல உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள். அதை ராத்திரியில் சாப்பிடணும். மற்றதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கேரட்டு, காலிஃப்ளவர், பீன்ஸு அது எதுவுமே ராத்திரியில் இருக்கக்கூடாது. கத்திரிக்காய், சுண்டைக்காய், வாழைக்காய் கூட ராத்திரி அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி அவரைக்காய் இதெல்லாம் ராத்திரியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதை சேர்த்துக்கிட்டு தூங்குகிற நேரம் அப்படின்னா 8 மணி நேரம் டாக்டர் சொல்லுவாங்க, அவசியம் இல்லை. 7, 6, 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய ஸ்லீப்பிங் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 to 6 hours. ஆனால் பெருமாள் சொல்கிறது 4 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம். 12லேருந்து 3 மணி வரைக்கும் தூங்க சொல்கிறார், இல்லை 12லேருந்து 4 மணி வரைக்கும் தூங்க சொல்கிறார். இதுதான் சன்மார்க்கிகள் உறங்க வேண்டிய நேரம். நம்மளாம் இந்த முழுசாக சன்மார்க்கு வரல, அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 4 hours விட 5 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக 6 மணி நேரம் வச்சுக்கோங்க. அந்த 6 மணி நேரம் எப்படின்னா 10 to 4. இந்த காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. 6 மணி நேரம் 5 மணி நேரங்கிறத ரிவர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 5 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன்னா 11 மணிக்கு தூங்கணும். ஸோ either 10 to 4 or 11 to 5. வேறு ஆப்ஷன் வேண்டாம். நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா
10 to 4 இஸ் ஹைலி ரெக்கமெண்ட். இல்லையா 11 to 5, 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் 4 செவத்துக்குள்ளார இல்லாமல் வெளியே வாங்க. ஏன் அப்படின்னா பெருமாள் அதெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பிரம்ம முகூர்த்தத்தோட டைம் என்ன? முகூர்த்த நேரம் எவ்வளோ நேரம்? எல்லா முகூர்த்தமும் 1.5 மணி நேரம். எந்த முகூர்த்தமாக இருந்தாலும் 1.5 மணி நேரம். அதே மாதிரி தான் பிரம்ம முகூர்த்தமும் 1.5 மணி நேரம், 4:30லேருந்து 6 மணி வரைக்கும். எந்த நாளாக இருந்தாலும் அந்த 4லேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் நாலு கிழமை நட்சத்திரம் எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கிரகப்பிரவேசம் பண்ணீங்களா, அமாவாசையாக இருந்தால் கூட 4லேருந்து 6 பண்ணிங்கன்னா இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது வேறு. இந்த 4லேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னா எந்த தோஷமும் கிடையாது. அந்த நேரம் அவ்வளவு நல்ல நேரம். அது என்ன அப்படின்னா இந்த ஓசோன், ஆக்சிஜன், O3, சுத்தமான ஆக்சிஜன் அந்த நேரத்தில் இந்த பூமியில் 6 மணியோட சூரியன் உதிக்கும் போது ஆக்சிஜன், சுத்தமான ஆக்சிஜன் மேலே போயிடுது. ஸோ இதுதான் ஐயா அந்த வாயு பற்றி சொல்கிறார். பிராணவாயு இந்த 4லேருந்து 6 மணி வரைக்கும் அதிகமாக வியாபகமாக இருக்கும் அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் நல்ல முயற்சியோடு இருந்தால் அந்த ஆக்சிஜனை நம்ம இன்ஹேல் பண்ண முடியும், ஆயுள் நீடிக்கும். ஸோ எதுக்காக 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்ம நல்ல முயற்சி இருக்கணும்? ஆயுளை நீடிக்கும். மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான 2வது வழி. முதல் வழி மலம், சரிங்களா? 2வது, நான் ஆர்டர்லேயே வந்துடுறேன் இன்னைக்கு. 2வது பல் தேய்க்கணும். மலம் கழிச்சிட்டு பல் தேய்க்க போகும். ஸோ அந்த பல் தேய்க்கும் போது எப்படி தேய்க்கணும், எதில் தேய்க்கணும், நிறைய இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா பேஸ்ட்டு ப்ரஷ். ஆனால் பழமொழி என்ன? ஆளும் வேலும் பல்லு கூறுதி, அதுதான் பழமொழி. சரி, அந்த காலத்தில் அவங்க பண்ணிட்டாங்க. இந்த பேஸ்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துருக்கீங்களா? இப்போது முந்தி பேஸ்டோட அட்வர்டைஸிங் பார்த்துருக்கீங்களா? ப்ரஷ்ஷில் எவ்வளோ பேஸ்ட் போடுவாங்க? ப்ரஷ்ஷை ஃபுல்லாக அவ்வளோ பேஸ்ட் நமக்கு தேவையா? தேவையில்லை தானே. ஏன் அவ்வளோ போடுறான்? அவனுக்கு பேஸ்ட்டு சீக்கிரமாக வியாபாரம் ஆகணும், உடனே அடுத்ததுக்கு வரணும், அதனால தான் அவ்வளோ போடுறான். முந்தியெல்லாம் பேஸ்ட்டில் இப்போது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உப்பு இருக்குதான்னு கேட்குறான் பேஸ்ட்டில். உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்குதா? இப்போ சார்கோல் பேஸ்ட்டு, சார்கோல் ப்ரஷ் வந்துச்சு, கறி தூள் அதில் செஞ்ச பேஸ்ட்டு ப்ரஷ் வந்துச்சு. இதெல்லாம் எந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தினோம்? ஆதி காலத்தில் உப்பு, கறி எல்லாத்தையும் தான் பயன்படுத்தினோம். அதெல்லாம் இப்போ பேஸ்ட்டில் கொண்டு வரோம். ஏன் அது எதுக்கு பேஸ்ட்டு? உப்பு சும்மா கல் உப்பை பொடி பண்ணி எடுத்து வச்சு அந்த உப்பில் பல் தேய்ச்சி பாருங்க, பல் பளிச்சுன்னு இருக்கும். புகையில் போடுறவங்களுக்கு கூட பல் கரைப்படியாது உப்பில் தேய்ச்சா. அதில் கொஞ்சம் கறியும், அடுப்பு கறியை கொஞ்சம் எடுத்து அதையும் சேர்த்து தேய்ச்சிங்க அப்படின்னா தேய்க்கும் போது கருப்பாக இருக்கும், அதுக்கப்புறமா அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். அப்போது அதில் பல் குச்சி, ஆலும் வேலும் பல்லு குருவி, ஆலங்குச்சி வேலங்குச்சி, அதை எடுத்து இவ்வளோ ஒரு ஜானுக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அங்குலம் வரைக்கும் பல்லில் முதல்ல கடிக்கணும். அதை கடித்து அதை சாஃப்டாக ஆக்கிக்கணும். ஆக்கிக்கிட்டு அதில் தேய்ச்சிக்கிட்டே தான் வேலை பண்ணுவாங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பல்லு குச்சி வாயிலே தான் இருக்கும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அது வாயிலே தான் வச்சுட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளவு சுத்தம். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. சொல்லுன்னா நம்ம பேசுறது மட்டும் நினச்சிக்கிட்டோம், மொத்தம் போச்சு. சொல்லு போச்சுன்னா எல்லாம் போச்சு, சரிங்களா? அப்போது அந்த பல்லோட ஆரோக்கியத்தையும் பெருமான் கொடுக்குறாரு. பல்லு தேய்ங்க. ஸோ பல் தேய்ச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம யாரும் பண்ணாதவங்க வழலை நீக்குதல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வழலை நீக்குதல் பெருமான் சொல்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துச்சு, நாக்கு நீட்டி வெள்ளையாக லேயர் படிச்சிருக்கு, அதை மட்டும் எடுக்கிறான் இல்லையா? அது எடுக்கிறது இல்லை. வயலை நீக்குதல். ஒரு கரிசலாங்கண்ணி தூள் எடுத்துக்கோங்க, லேசாக பேஸ்ட் ஆக்கிக்கோங்க, சும்மா தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதை இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து வாயை நல்லா திறந்து கீழே சரிங்களா, கீழே லேசாக அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அடி வயிற்று கம்யூனிக்கிட்டு வரும். என்ன வரும்? கோழை, பித்தம் அத்தனையும் வெளியே வரும். அதே மாதிரி கட்டை விரலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அண்ணாக்கு மேலே உள்நாக்கு தொங்குது இல்லையா, அதை போய் இந்த கட்டை விரல் டச் பண்ணணும். அதை டச் பண்ணும்போது அந்த இடத்துல அதை போய் நோண்டிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி லேசாக அப்படியே மசாஜ் பண்ணுங்கள்.
கொமட்டிக்கிட்டு வரும். அந்த மாதிரி அடி வயிற்றுலேருந்து எடுத்துக்கிட்டு வர வரைக்கும் இதை பண்ணணும். 2 விரலையும் மாற்றி மாற்றி பண்ணிங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும், குடலில் இருக்கிற கழிவுகளெல்லாம் அப்படியே இருக்கும். கோழை, பித்தமும் வாத பித்தம், இது 2மே இதில் வெளியில் வந்துடும். இதை பண்ண சொல்கிறார். ஸோ வாத பித்தம், உடம்புல நோய்க்கு காரணம் என்ன? வாத பித்த சிலேத்துமம். சிலேத்துமம் தான் கபம். வாதம், பித்தம், கபம், இது 3ம் அதில் வெளியே வந்துடும். அப்போ அதை பண்ணணும். எல்லாம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு தானே, அதை பண்ணணும். அடுத்தது ஸோ முதல்ல மலங்கழித்தல், பல் துலக்குதல், வாழை நீக்குதல்னு பேர் இருக்குது. வாழை நீக்குதல். சரி, வாழை நீக்கிறதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? வெத்தலை பார்க்க போடுற பழக்கம் எதாவது இருக்கா? அதெல்லாம் தேவையில்லை, அது உள்ளே போகாது. நல்லெண்ணெய் வந்து சொல்கிறாங்க, நல்லெண்ணெய் நல்லது தான். ஏன்னா அது வந்து விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை. இப்போ ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சுன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சிங்கன்னா அந்த விஷத்தன்மையை உடனே முடிச்சிடும். அந்த பூச்சி கடிகளால் எந்த பிரச்சனையும் வராது. தேள் கடிக்கெல்லாம் நாங்கள் நல்லெண்ணெயை கொடுத்து குணப்படுத்திடுறோம். தேள் கடிச்சதுலாம் கூட நல்லெண்ணெய் ஒரு 3 நாள் டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் நல்ல எண்ணெயாக இருக்கணும். செக்கில் ஆட்டினா நல்ல கலப்படம் இல்லாத எண்ணெயாக இருந்துச்சு குணமாகும். அது ஆயில் புல்லிங் ஸ்டைல் இதுதான். பேஸ்ட்டு தேய்க்கிற மாதிரி தான் ஆயில் புல்லிங்லாம் ஸ்டைல் ஆகும். ஏன்னா இது மாதிரிலாம் ரொம்ப அருவருப்பாக நினைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறது. ஆனால் இதில் பண்ணுறது, அந்த ஆயில் புல்லிங் பண்ணி பாருங்கள், இதை பண்ணி பாருங்கள், எதில் அதிகமாக கழிவு வெளியே வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். வெத்தலை பார்க்க போகிற பழக்கம் யாருக்காவது இருக்கா? யாருக்குமே இல்லை. இட்ஸ் வெரி பேட். வெத்தலை பார்க்க போகிறது இங்கே வெத்தலைலாம் கிடைக்கும் தானே? கிடைக்கும் தானே? வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எந்த ஞானியும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. வளர்பெருமான் சொல்லிக் கொடுக்குறாரு. அது ரேஷியோ சொல்லிக் கொடுக்குறாரு. நம்மளுடைய குற்றங்கள் என்ன? வாத பித்த சிலேத்துமம். என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லியிருக்கீங்களா வெத்தலை பாக்கு போடணுன்னு? போடுவீங்க. ஸோ ரேஷியோ சொல்லிக் கொடுக்குறாரு. காலையில் பாக்கு அதிகமாக சேர்த்துக்கணும், மத்தியானம் சுண்ணாம்பு அதிகமாக சேர்த்துக்கணும், ராத்திரி வெத்தலை அதிகமாக இருக்கணும். ஏன்னா காலையில் தூங்கி எழுந்து வரும்போது வாதம் அதிகமாக இருக்கணும். அதனால் பாக்கு துவர்ப்பு சுவை அந்த வாதத்தினுடைய பிரச்சனையை சரி பண்ணணும். அதனால் ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வெத்தலை போடுற அளவுக்கு பாக்கு அதிகமாக சேர்த்துக்கணும். மத்தியானம் பித்தம் அதிகமாக இருக்கும். பித்தம் தலைக்கேறி போச்சுன்னு சொல்லுவாங்க. வெயில் அதிகமாக இருந்தால் பித்தம் ஏறிடும்னு சொல்லுவாங்க. ஸோ பகல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால பித்தம் ஏறும். அது வெளி உஷ்ணம் உள் உஷ்ணம் எல்லாம் சேர்ந்தது தான். பித்தம் அதிகமாகிடும். அதனால் சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். சுண்ணாம்புக்கு பித்தத்தை நீக்கக்கூடிய கால்சியம், அவ்வளோதான். கால்சியத்துக்கு பித்தத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. மத்தியானம் சுண்ணாம்பு அதிகமாக வச்சுக்கணும். ராத்திரி தூங்க போகிறோம், கபம் ராத்திரி தான் அதிகமாக. மரணம் அதிகமாக நேரக்கூடிய நேரம் அதிகாலை. எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நேரம் அதிகாலை நேரம் தான். கபம் அதிகமாகி கபம் போய் தொண்டை அடைச்சிடும். நுரையீரலேருந்து கபம் ஏறி வந்து மூச்சு குழாயை அடைச்சிடும். அதனால தான் அவங்களுக்கு எதாக இருந்தாலும் டாக்டர் வந்து மாரடைப்பு தான் சொல்லுவார். ஏன்னா அது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹார்ட். அதனால் அவர் வந்து மூச்சு அடைச்சிருச்சுன்னா ட்ராவல் ஆகாது. அதனால் மாரடைப்புன்னு டிக்ளேர் பண்ணிடுவார். ஸோ கபம் வந்து பகலில் காலையில் அதிகாலையில் தான் கபம் அதிகமாக, ராத்திரி தூங்கிறதுனால அது கபம் அதிகமாக உருவாகி காலையில் போய் அடைக்கும். அப்போ அது உருவாகக்கூடாதுன்னா ராத்திரி வெத்தலை அதிகப்படுத்து. 2 வெத்தலை போட்டுக்கோ. 1 வெத்தலைக்கு உண்டான பாக்கு, 1 வெத்தலைக்கு உண்டான சுண்ணாம்பு. இந்த காம்பினேஷனை வளர்க்கணும்னு கொடுக்குறாங்க. எந்த காம்பினேஷனில் வெத்தலை போடணும்? எதுக்காக? வாத பித்த சிலேத்துமம். நாடி பிடிச்சி பார்க்குறாங்க இல்லையா? அந்த 3 தான் பிடிச்சி பார்ப்பாங்க. அப்போ அந்த 3ல் எது சரியில்லையோ அதுக்கேற்ற மருந்து கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனையும் வராது. அப்போ காலையில் மலம் கழித்தல், பல் துலக்குதல், வாழை நீக்குதல், தாம்பூலம் தரித்தல் பேர் இருக்குது. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வெத்தலை பாக்கியாக வைக்கிறாங்க. எந்த ஃபங்க்ஷன்லேயாவது வெத்தலை பாக்கு இல்லாமல் ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்களா? ஏன் வைக்கிறீங்க? அது நமக்கு அவ்வளவு அவசியம். இது வந்து ஃபங்க்ஷனில் வைக்கிறதோடு முடிச்சுக்கணும். அது நம்ம உடம்புக்குள்ளார போகணும். அப்போது வெத்தலை பாக்கு போகணும். அதுக்கு அடுத்தது தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும். ஏன் தியானம் பண்ணணும்? நம்ம அனுபவங்கள்லாம் வர்றதுக்கா? இல்லை. நம்ம இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும்னாலே தியானம் பண்ணணும். ஒரு டிசிஷன் மேக்கர் அவன் நல்லா தியானம் பண்ணுறவன் தான் நல்ல டிசிஷன். நமக்கு வந்து ஒரு புள்ளியில் நம்மளால் எதையும் யோசிக்க முடியாமல் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? நம்மளால் மனசை குவிக்க முடியல, ஒரு புள்ளியில் நிறுத்த முடியல. மனசை ஒரு புள்ளியில் நிறுத்த கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லா முடிவெடுக்கணும். இல்லாட்டி திண்டாடிக்கிட்டே இருப்போம். ஹோட்டலில் போனால் கூட என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா
எதை வேணாலும் சொல்லுங்க. அங்கே கூட ஒரு தீர்மானத்துக்கு நம்மளால் வர முடியாது. எதை வேணாலும் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சாப்பிட்றதையே சொல்லுங்கள். ஏன் மெனுவை பார்த்து நம்மளால் இது வேணும் அப்படின்னு கேட்க முடியாதா? கேட்கலாமே. அந்த தீர்மானத்துக்கு ஏன் வர முடியல? அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்போ ஃபோக்கஸ் பண்ணணும். லைஃப்பில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா காலையில் தியானம் பண்ணணும். அது நீங்கள் எந்த இறைவனை வேணாலும் நினச்சி பண்ணுங்கள். இல்லை எதையும் நினைக்காமல் உட்காருங்க. மனசு ஓடும், அதை இழுத்து பிடிக்க நினைக்காங்க. மனசை கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா தியானம் பண்ணவே முடியாது. அது பாட்டு ஓடணும். எப்படியாவது போட்டோன்னு அமைதியாக உட்காரும். நம்மளோட வேலை என்ன? அமைதியாக உட்காரும். அமைதியாக உட்காரும். இதை வள்ளலார் பண்ண சொல்கிறார். அமைதியாக உட்கார். மனமடங்கும் திறத்தில் ஓரிடத்தை இருந்தது. மனசு அடங்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்கார்ற பழக்கத்துக்கு வரணும். அது வரலைன்னா நம்ம வாழ்க்கையே தடுமாற்றங்களோட தான் இருக்கும். ஒரு ஃபோக்கஸ்டு லைஃப் இருக்காது, ஒரு கொள்கை பிடிப்பு இருக்காது. அப்போது மனசு அடங்கணும். ஸோ தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது 4லேருந்து 6 மணி வரைக்கும் தியானம். 5லேருந்து எழுந்துக்கிறீங்களா? ஓகே. குறைஞ்சது 24 நிமிஷமாவது தியானம் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாழிகை அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாழிகைனா 24 நிமிஷம். ஸோ அந்த ஒரு நாழிகை பொழுதாவது தியானத்தில் உட்காரும். அது பிஃபோர் 6 o'clock. காலையில் 6 மணிக்கு முன்னாடி அந்த 24 நிமிஷம் நம்ம உட்காரலாம். அப்படி உட்காரும்போது என்ன பண்ணணும்? நம்மளுடைய மூச்சு காற்று. இப்போ உங்கள் எல்லாருக்கும் மூச்சு காற்று வலது பக்கம் இருக்கா, இடது பக்கம் இருக்குதா செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நம்ம காதில் விழுந்துகிட்டு இருக்கும்போது, நல்ல இடங்களில் நம்ம இருக்கும் பொழுது மூச்சு காற்று வலது பக்கம் இருக்கும். வலது பக்கம் இருக்கணும். ஏன் வலது பக்கம் இருக்கணும்னா, வலது பக்கம் சுவாசம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பிராண நஷ்டம் வெளியில் போகுது இல்லையா சுவாசம், அது 6 அங்குலம் தான், 6 inches. அந்த அளவு தான் போகும். அது கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு மூச்சு காற்று தெரியாது. 6 அங்குலம் வரைக்கும் மூச்சு காற்று தெரியும் ரைட் ஹேண்ட் சைடு. இடது பக்கம் போகும்போது அது போகும் 18 அங்குலம் வரைக்கும் மூச்சு காற்று. ஸோ 3 பங்கு விரயம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூச்சு காற்று பண்ணும்போது 3 பங்கு விரயம். அந்த காலத்துலலாம் எழுந்து வெளியே போவாங்க, சகுனம் சரியில்லைன்னு உள்ளே வந்துடுவாங்க. சகுனம்னா தெரியுமா? சகுனம் சரியில்லை. எதை பார்த்துட்டு சகுனம் சரியில்லைம்மாங்க? எதையெல்லாம் பார்த்து சகுனம் சரியில்லைம்மாங்க? பூனை குறுக்க போச்சுன்னா சகுனம் சரியில்லை. விதவைகள் யாராவது போனால் சகுனம் சரியில்லை. இன்னும் தமிழ்நாட்டில் இன்னொரு ஒத்த பிராமணன், பிராமணன் சிங்கிளாக போனால் சகுனம் சரியில்லை. இது மாதிரிலாம் நிறைய உண்டு. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையே கிடையாது. சகுனம் சரியில்லை அப்படின்னா அதை ஒருத்தன் மறைச்சிட்டான், அதை கண்டுபிடிச்சா மறைச்சிட்டான். மூச்சு காற்று வலது பக்கம் இருக்கணும். ஏதோ ஒரு வேலையாக வெளியே போகிறோம், மூச்சு காற்று வலது பக்கம் இருக்குன்னா நமக்கு சிந்தனை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சிந்தனை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அவன் வெளியே கிளம்புறான், இடது பக்கம் மூச்சு காற்று வருது, கவனிச்சிட்டான். ஆஹா, இப்படி போனால் வேலையாகாது, ஏதாவது சத்தம் போட்டுருவோம், யாருக்கே கடனை திருப்பி கேட்க போகிறான்னு வச்சுக்கோங்க. அவன் இடது பக்கம் மூச்சு காற்று வரும்போது அவன் போய் எப்படி அங்கே இருப்பான்னா, ஏன்டா இன்னும் கடனை திருப்பி கொடுக்கலான்னு சண்டை போடுவான். வலது பக்கம் மூச்சு காற்று இருந்துச்சுன்னா, என்னப்பா பிரச்சனை உனக்கு, ஏன் இன்னும் பணம் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிற, ஏதாவது சிக்கலா, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படி கேட்பான். ஸோ வலது பக்கம் மூச்சு காற்றுதுன்னா நம்மளுடைய சிந்தனை நேர்மறையாக இருக்கும். வெளியே போனால் இடது பக்கம் மூச்சு காற்று இருக்குது, திரும்பி வந்துட்டான், சகுனம் சரியில்லை, நம்ம போகிற காரியம் உருப்படாது, நம்ம எதையாவது இடப்படமாக பேசிடுவோம் அப்படின்னு திரும்பி வந்துட்டான். அந்த காலத்துலலாம் தென்னை வீடு, தென்னையில் உட்காந்துட்டான். முன்னாடி வந்து கேட்குறான், என்ன ஏன் வந்துட்டீங்க? சகுனம் சரியில்லைம்மா, அதனால் வந்துட்டேன். எட்டி பார்க்குறா, பூனை ஏதோ போச்சு, பூனை போச்சு போகிறதுக்கு சகுனம் சரியில்லைன்னு வந்துட்டார். இவன் வந்து மூச்சு காற்று சரியில்லைன்னு வந்துட்டான். கொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. கொண்டாட்டிக்கிட்ட நீ உள்ளே போய் தண்ணி கொண்டு வா, சகுனம் சரியில்லைன்னு. அந்தம்மா உள்ளே போய் தண்ணி கொண்டு வருமா, ஒரு வாய் குடிச்சிட்டு, ஒரு வாய் தான் குடிக்கும், ஒரு மடங்கு குடிச்சிட்டு தண்ணியை கொடுத்துட்டு எழுந்திரிச்சு போயிடும். ஸோ இந்தம்மா என்ன நினச்சிக்கிட்டு, பூனை குறுக்க போச்சு, சகுனம் சரியில்லை, வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிட்டாரு, சரியாகிடுச்சு. அவ்வளோதான். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார், வந்து உட்காந்து மூச்சு காற்றை இடது பக்கத்துக்கு வலது பக்கத்துக்கு மாற்றுறாரு. இந்த விஷயம் கொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது. கொண்டாட்டியை தண்ணி எடுத்துனாலும் உள்ள வச்சுட்டார். இவர் மூச்சு காற்றை இடத்துலேருந்து வலதுக்கு மாற்றிட்டார். சகுனம் சரியாயிடுச்சு. தண்ணி கொண்டாந்து கொடுத்தவொடனே குடிக்காமல் போனால், ஏன்டா நான் பைத்தியம் நான் தண்ணி கொண்டாந்து கேட்டுட்டு குடிக்காமல் போறீங்கன்னு சண்டை போடுவா. ஒரு வாய் குடிச்சிட்டு ஏஞ்சி போயிட்டார்.
அப்போ மூச்சு காற்றை இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் மாற்றணும். இதுதான் சகுனம் சரியில்லை, சரி பண்ணிட்டு போகணும். எப்படி மாற்ற முடியும்? ரிஷிகள்லாம் எப்படி உட்காந்துருப்பாங்க? பத்மாசனம். ஒன்றும் இல்லை, வலது காலத்துடைய காலை இடது கால தொடையில் வச்சு உட்காருவாங்க இல்லையா? உட்காந்துருக்காங்க. வலது காலை இடது கால தொடையில் வச்சா மூச்சு காற்று வலது பக்கம் தான். இப்படி உட்காரும் போது என்ன ட்ரை பண்ணாலும் மூச்சு காற்று இடது பக்கம் போகாது. என்ன ட்ரை பண்ணாலும் இடது பக்கம் மூச்சு காற்று போகும். வலது காலை தூக்கி இடது கால தொடையை அழுத்திட்டீங்க, ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா மூச்சு வலது பக்கம் மாறிடும். இந்த டெக்னிக் அவர் காலத்துக்கு போட்டார், மூச்சு வலது பக்கம் மாறிடுச்சு. கொண்டாடி தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் வேண்டான்னு சொன்னால் திட்டுவா, ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு எழுச்சி போயிட்டார். சகுனத்தோட கதையே இவ்வளோ. பூனை குறுக்க போனால் என்ன, விதவை குறுக்க போனால் என்ன, ஒத்த பிராமணன் போனால் என்ன, இல்லை வேறு எது வந்தால் என்ன, அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. இதனுடைய விஷயம் தாற்பயம் தெரியாததுனால சகுனம் சரியில்லைன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ சகுனம்னு இதுதான். மூச்சு காற்று வலது பக்கம் இருக்கணும். அப்போது தியானம் பண்ணினா மூச்சு காற்று வலது பக்கம் இருக்கும், ஆயுள் நீடிக்கும், சிந்தனை நேர்மறையான சிந்தனைகள் நமக்கு இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நேர்மறையாக இருக்கும். வீட்டுக்கு வேலைக்கு வரலையா, அடுத்த நாள் வந்தாங்க, காலையில் தியானம் பண்ணிட்டு இருந்தா, அந்த என்னம்மா உடம்பு சரியில்லையா, நேற்றுக்கு ஏன் வரல, என்ன பிரச்சனைன்னு கேட்போம். தியானம் பண்ணாமல் எழுந்திரிச்சோன்னா என்ன ஆச்சு உனக்கு, எத்தனை தடவை லீவ் போடுவேன், எனக்கு வேறு வேலை இல்லை, உனக்கு தண்டத்துக்கு சம்பளம் கொடுக்கலாமா, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ காலையில் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணினா மனசு நேர்மறையாக சிந்திக்கும். ஆச்சா, காலையில் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா ஆஃபீஸுக்கு வேலையெல்லாம் பாருங்கள், ஆஃபீஸ் கிளம்பி போகணும். இந்த 6 மணி வரைக்கும் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. 4 மணிக்கு யாராவது ஃபோன் பண்ணி என்னப்பா எங்கே இருக்கிற கேட்க போகிறாங்க இல்லை. இது யாரும் தொந்தரவு பண்ணாத நேரம் பிஃபோர் 6. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணும், இதை பழகிக்கணும். சரிங்களா? ஆனால் இப்போ டீச்சராக யாராவது வேலை பார்க்குறீங்களா, அவங்களுக்கு 7:20 ஸ்கூல், நான் 6 மணி நேரம் உட்காந்துருந்தேன், அதுக்கப்புறம் எப்படி சமைச்சிட்டு போகிறதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போது முன்னாடியே எழுந்துக்கிறதுக்கு பழகி தான் ஆகணும். அப்போ 5:30க்கு முடிக்கணும் தியானத்தை. முடிச்சுட்டு அப்புறமா சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் கம்பல்சரியாக செய்யணும். டைமிங் ஒவ்வொருத்தருடைய இந்த மாதிரி பார்த்துக்கணும். ஐயா எவ்வளோ நேரம் பேசுகிறேன், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். 9:30 நிமிஷம், 5 நிமிஷம் தான் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது. ஓகே, அந்த டேவோட ஷெட்யூல் மட்டும் நான் சொல்லிடுறேன். சார் இப்போ எல்லாம் கிளம்பியெல்லாம் போயிட்டோம். மத்தியானம் சாப்பாடு என்ன அரிசியில் சமைச்சு சாப்பிட்றது, எப்படி சமைச்சு சாப்பிட்றது, என்ன அரிசி? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஜீரக சம்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீரக சம்பா அரிசி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. சின்ன சின்னதாக இருக்கும். தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டால் 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். கொஞ்சம் எதாவது வேலை பார்த்துட்டு வரலான்னீங்கன்னா குழஞ்சிடும், அவ்வளோ சாஃப்ட்டு. அப்போ அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறது வயிற்றுக்கு போனால் செரிமானம் எவ்வளோ ஈஸியாக நடக்கும். அதனால் பெருமான் என்ன சொல்கிறாரு, முதல் பட்சம் ஜீரக சம்பா அரிசி. ரொம்ப காஸ்ட்லி. சென்னையில் 178 ரூபாய் இருக்கும் ஒரு கிலோ. ஒரு கிலோ அரிசி 178 ரூபா. நாங்கள் ஆனால் பல வருஷமாக தான் சாப்பிட்டுருக்குறோம். நாங்கள் விவசாயத்தில் இறங்கி நாங்களே வயலில் ஜீரக சம்பா போட்டு பயிரிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஜீரக சம்பா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. 2வது ப்ரையாரிட்டி பச்சரிசி சாதம். இங்கே கூட ஹோட்டலெல்லாம் நான் பார்த்தேன், அவங்க பச்சரிசி வேணுமான்னு கேட்குறாங்க. பச்சரிசி சாதம் தான் செகண்ட் ப்ரையாரிட்டி. புழுங்கலரிசி சாதம் பெருசு பெருசாக இருக்கும், தடியாக இருக்கும். அதனால் புழுங்கலரிசி சாதம் செரிமானத்துக்கு ஏற்றதல்ல. அப்போ 2வது செகண்ட் ப்ரையாரிட்டி பச்சரிசி சாதம். இது 2 தான், வேறு எதுவும் அரிசி நமக்கு தேவையில்லை. கார அரிசி வாங்குகிறேன், கவுனி அரிசி வாங்குகிறேன், வேறு என்னென்ன இருக்குது, பாஸ்மதி ரைஸ் வாங்குகிறேன். பொன்னி தான் பச்சரிசி பொன்னிலே இருக்குது, புழுங்கல். ஸோ பச்சரிசி. ஸோ பச்சரிசி தான். எப்படி சாப்பிட்றது? யார் வீட்லையாவது குக்கர் இல்லாத வீடு இருக்கா? குட். குக்கரில் சாப்பிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஏன்னா உள்ளே அந்த கஞ்சி தண்ணி எதுக்கு பயன்படும் தெரியுங்களா? கஞ்சி தண்ணியில் எதையாவது சட்டையை நினச்சி போடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சட்டை சும்மா அப்படியே வரப்பாக இருக்கும். அப்போ அது உள்ளே போச்சுன்னா நம்மளுடைய டிஷ்யூ எல்லாமே அவ்வளோ சாஃப்ட் டிஷ்யூஸ். இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் அவ்வளோ சாஃப்ட். இன்னர் ஆர்கன்ஸ் அது மாதிரி சாஃப்ட் எதுவுமே இருக்காது. அதில் போய் இந்த கஞ்சி படிஞ்சதுன்னா அதெல்லாம் ரஃப்பாக மாறிடும். அதனால் சாதத்தை வடித்து கஞ்சியை நீக்கிட்டு தான் சாப்பிடணும். அதில் எண்ணெய் பசை இருக்குது, அந்த எண்ணெய் நம்ம உடம்புக்கு ஆகாது. அப்போ அந்த சாதத்தை ஜீரக சம்பா இல்லாட்டி பச்சரிசி சாதத்தை வடித்து சாப்பிடுவது.
அதை ஆறி போய் சாப்பிடக்கூடாது, கொதிக்க சாப்பிடக்கூடாது, பக்குவமான சூட்டில் சாப்பிடணும். ஒரு பதம் ரொம்ப சுகமாக தான் இருக்கிறதுக்கு வள்ளலார் வழி சொல்லி கொடுக்குறாரு. ஆறி பண்ண சாப்பாடு நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்கும். கொதிக்க சாப்பிட முடியுமா? முடியாது. வாயில் போட்டோன்னா நாக்கு சூடாயிடும். வேறு எதையுமே அன்றைக்கி ரசித்து சாப்பிட மாட்டோம். பக்குவமான பதத்தில் சாப்பிடணும். சரியா? சாதம் ஆச்சு. காய்கறிகள் 3 ஸ்டேஜாக காய்கறிகளை வளர்க்கணும்னு பிரிக்கிறார். முதல் ஸ்டேஜ் அப்படின்னு முதல்ல காய்கறிகளில் கூடாதது கிழங்கு வகைகள். எந்த கிழங்கும் நம்ம சாப்பிடக்கூடாது. எனி கைண்ட் ஆஃப், ஏன்னா அது மாவு பண்டம் சாவு பண்டம்னு பழமொழி இருக்குது. மாவு பண்டம், கிழங்கெல்லாம் மாவு தான். எந்த கிழங்கு வச்சிங்கனாலும் உள்ள பழைய மாவு தான். அத்தனையும் சாவு பண்டம். அதனால் கிழங்கு வளர்க்கணும்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எனி சார்ட் ஆஃப் ஆழ்வெளி கிழங்கு, சக்கரை கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, எந்த கிழங்கும் கூடாது. அதில் ஒரு எக்ஸப்ஷன், உடம்பு ரொம்ப உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா பிடிக்கரணை மாத்திரம் சாப்பிடணும். அது கூட ரெகுலர் ஃபுட் கிடையாது. உடம்பு உஷ்ணம் ஆயிடுச்சு அப்படின்னா பிடிக்கரணைனா குட்டியாக இருக்கும், பார்த்துருக்கீங்க. அதை மட்டும் நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஸோ இது ஸ்டாண்டர்ட் ரூல். அதுக்கு அடுத்தது காய்கறிகளில் 3 ஸ்டேஜாக பிரிக்கிறார். புடலங்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய். இது 3 தான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த 5 காய்கறிகள் தான் ஃபைனல் ஸ்டேஜ். கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய். இந்த 5 காய் ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், அந்த மாதிரி நீர் பண்டங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கணும். முதல் ஸ்டேஜ் மண்ணிலேருந்து கொடுங்கிறத தவிர மீதி எல்லா காயும் சேர்த்துக்கணும். டு ஸ்டார்ட் வித் அப்படின்னா மண்ணிலேருந்து கொடுங்கிறத தவிர மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. செகண்ட் வரும்போது நீர் காய்கள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த 5 காயோடு சேர்த்து. 3வது வரும்போது இந்த 5 காயோடு நிறுத்திடுங்க. சுத்த சன்மார்க்கிகளோட ஆகாரம் 5 காய்கறிகள் மட்டும்தான். மற்ற காய்கறிகள்லாம் சாப்பிட்றோன்னா சுத்த சன்மார்க்கி இல்லை. முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு சொல்லிக்கலாம். 5 காய்கறிகள். அதே மாதிரி கீரை வகைகள் பார்க்கும்போது கீரை வகைகளில் இந்த ஸ்டேஜெல்லாம் கொடுக்கல. குறிப்பிட்ட கீரை வகைகள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, முதல்ல கீரையிலே கொடுக்குறாரு. முன்னைக்கீரைன்னு சொல்கிறார். முன்னைக்கீரை நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த எதெல்லாம் கிழங்கோட கீரை வருது. இப்போ முள்ளங்கி கொடுத்தீங்கன்னா அதில் கீரை வரும் இல்லையா? தண்டு கீரை, முள்ளங்கி கொடுத்தீங்கன்னா கீரை, வேறு எதெல்லாம் அந்த மாதிரி கீரை வருதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது முதல் ஸ்டேஜ். அதுக்கப்புறமா அதாவது கீரையில் 2 ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறமா வரும்பொழுது முருங்கைக்கீரை, வல்லாரை, புளியாரை, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, போனா போதுன்னு பொன்னாங்கண்ணி. இந்த 6 கீரை வகைகள் மாத்திரம்தான் சாப்பிடணும். சிறுகீரை, முளைக்கீரை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை கிடையாது. எதுவுமே இந்த 6 கீரை வகைகள், 5 காய்கறிகள் சுத்த சன்மார்க்கம். ஸோ அந்த எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் மாறிடும். ஸோ காய்கறி மத்தியான சாப்பாடுலாம் ஆயிடுச்சு. ராத்திரி எப்படி சாப்பிடணும்? மத்தியான சாப்பாடு கூட எப்படி சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் வயிற்றில் கேப் இருக்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லுவோம்? இப்போ அன்னதானம் பண்ணுறீங்க, என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? பசி ஆறிட்டியான்னு கேட்குறோமா இல்லையா? எல்லாரும் பசி ஆறியாட்டான்னு கேட்குறோம். பசி ஆற்று வித்தல் தான் அந்த வார்த்தை. பசி ஆறுறதுன்னா என்னங்க? நல்லா பசிக்குது, சாப்பிட்றோம். எப்போ பசி ஆறும்? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா பசி ஆகுமா? கொஞ்சம் சாப்பிட்டோன்னா பசி நின்று போச்சு இல்லை? அவ்வளோதான் நம்ம சாப்பிட வேண்டிய அளவு. நம்ம எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னா ஒருத்தருக்கு மாறுபடும். ஸோ உங்களுக்கு பசி எப்போ நிற்குதோ அதோட சாப்பிட்றது நிறுத்திடும். இதுதான் அளவு, குவான்டிட்டி தான். இந்த அளந்து பார்த்து 1 கப் ரைஸு, 1 பவுலில் காய்கறி, 1 கப், அதெல்லாம் இல்லை. பசி நின்ன உடனே சாப்பிட்றத நிறுத்திடும். அதுக்கு பேர் தான் பசி ஆற்று வித்தல். பசி ஆற்றணும். தண்ணி சூடாக இருந்ததுன்னா ஆத்திரமா இல்லையா? எது வரைக்கும் ஆற்றுவோம்? சூடு கொஞ்சம் தண்ணீர் வரைக்கும் ஆற்றுவோம். ஜில்லுன்னு ஆறு வரைக்கும் ஆற்ற மாட்டோம். குடிக்கிற பதம் வரைக்கும் ஆற்றுவோம். அந்த பதம் வந்தோடனே குடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு, குடிச்சிடும். அந்த மாதிரி தான் பசி எடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அடுத்தது என்ன கண்டிஷன்னா, பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடணும். 2 நாள் பசிக்கலைன்னா 2 நாள் சாப்பிடாம இருக்கலாம். 3 நாள் பசிக்கல, எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணும். ராத்திரி 2 மணிக்கு எனக்கு பசிச்சதுன்னா எழுந்துச்சு சாப்பிடுங்க, தப்பு இல்லை.
காலையில் 4 மணிக்கு பசிக்குது, ஏஞ்சி சாப்பிடுங்க, தப்பு இல்லை. பசி கண்டவுடன் உடனடியாக பசி ஆற்றுவித்தல் அவசியம். பெருமான் சொல்கிறார், பசிக்காமல் சாப்பிடவே கூடாது, பசிச்சா டிலே பண்ணவே கூடாது. நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொன்னால் பசியை கடந்துருவோம், அது அன்றைக்கி ஃபுல்லாக வயிறு கடப்படான்னு வேலை பண்ண ஆரம்பிச்சு. பசிச்சதுன்னா என்ன வேலை பண்ணாலும் விட்டுட்டு சாப்பிடணும் உடனே, சரிங்களா? அது அடுத்த ரூல். அப்போ பசி ஆற்று வைத்தல் தான். குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னா, எப்போ சாப்பிடணும்? பசிக்கும் போது சாப்பிடணும், டைம் கிடையாது. காலையில் 8 மணி, மத்தியானம் 1 மணி, சாயங்காலம் 7 மணி, அந்த டைம் கிடையாது சாப்பிட்றதுக்கு. பசி எடுக்கும்போது சாப்பிடணும். குவான்டிட்டி பசி ஆறணும்னு சாப்பிட்றத நிறுத்தணும், அதுதான் நம்ம எடுத்துக்கக்குள்ள குவான்டிட்டி. அப்போ ராத்திரி இன்னும் பசி இருக்கும்போதே நிறுத்திடும். நைட்டு சாப்பாடு பசிக்குது, சாப்பிட ஆரம்பிக்கிறோம், பசி முடியக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கணும், அதோடைய ராத்திரி நிறுத்திடணும். கஷ்டம்தான், ஆனால் இதுதான் ஆரோக்கியத்துக்கு. நிறுத்திட்டு உடற்பயிற்சி, வாக்கிங் போகணும். எப்போ வாக்கிங் போகணும்? வள்ளலார் வாக்கிங் போக சொல்லியிருக்கார். எப்போன்னா சாயங்காலம் வெயில் உடம்புல படுற மாதிரி வெளியில் உலாத்தல் வேண்டுங்கிறார். சாயந்தரம் வெயில் உடம்புல படணும். எல்லாம் காலையில் தான் வாக்கிங் போகிறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சாயந்தரம் வாக்கிங் போக சொல்லி வள்ளலார் சொல்கிறார். மறுபடியும் ராத்திரி வாக்கிங் போக சொல்கிறார். ராத்திரி வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளார கொஞ்ச நேரம் உலாத்துங்கிறார். சாப்பிட்டதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளார கொஞ்ச நேரம் உலாத்து. அப்போ 2 தடவை நம்ம வாக்கிங்கும் பண்ணியாகும். சாயந்தரம் வெளியில் வெயில் உடம்புல படுற மாதிரி வாக்கிங் போகணும். ராத்திரி சாப்பிட்டதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளார கொஞ்ச நேரம் வாக்கிங் போகணும். ஸோ பசிச்சா தான் சாப்பிடணும். சரி, இல்லை எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? ராத்திரி சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தான் தூங்கணும். அப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிடணும். 11 மணிக்கு தூங்க பிளான் பண்ணால் 9 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும். 10 மணின்னா 8 மணிக்கு சாப்பிடணும். ஸோ இதுதான் சாப்பிட வேண்டிய நேரம், சாப்பிட வேண்டிய அளவு, சாப்பிட வேண்டிய பொருள், இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ தூங்க வேண்டிய நேரமும் சொல்லியாச்சு. இப்போ 24 ஹவர்ஸ் கவர் ஆகிடுச்சா? ஸோ நடுவில் ஆஃபீஸ் போகிற நேரத்தை நான் விட்டுட்டேன். நீங்கள் ஆஃபீஸ் போங்க, வாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் மத்தியானம் ஆகாரம் எப்படி சூடாக சாப்பிட்றது? காலையில் சமைச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டா சூடாக சாப்பிட முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். சாதத்தை மட்டுமாவது ஒரு ஹாட் பேக்கில் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லை ஹாட் பேக் கேரியர் வாங்கிக்கோங்க, அதில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போங்க. 4 ஹவர்ஸ்க்கு எப்படியுமே அது வந்து சூடாக தான் இருக்கும். கொஞ்சமாவது வார்மாக இருக்கும், ஜில்லுன்னு ஆகாது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் வள்ளல் பெருமான் தேக ஆரோக்கியத்துக்கு இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவனுடைய அருள் அடையணும் அப்படின்னா அதுக்கு ஜீவகாருண்யம், சத்விச்சாரம், பரோபகாரம், சத்விச்சாரம். சத்விச்சாரம் இப்போ நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் சத்விச்சாரம். இதனால் ஆண்டவனுடைய அருள் அடையலாம். ஆண்டவனுடைய அருள் அடையுது அப்படின்னா சுத்த உஷ்ணம் பெற்றுக்கொள்வது, அறிவு விளக்கம் பெறுவது. அறிவு விளக்கம் எப்போ வரும்? திரும்ப படிச்சுட்டே இருந்தால், திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தால் அறிவு விளக்கம் வரும். ஜீவகாருண்யத்தினால எப்படி அறிவு விளக்கம் வரும்? சாப்பாடு அவன் கொடுக்குறோம். ஜீவகாருண்யம்னா சாப்பாடு போகிறது மட்டும் இல்லை, 7 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. 7 விஷயங்களில் எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அந்த உயிருக்கு போய் உபகாரம் பண்ணு. இதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். என்னால் முடியல, எனக்கு அதுக்கு வசதி இல்லை, என்ன பண்ணணும்? இன்னொருத்தர் மூலமாக எதையாவது சரி பண்ணணும். அதுக்கும் வசதி இல்லை, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அவ்வளோதான். ஜீவகாருண்யம்னா கண்ணால் கண்ட போதாயினும், காதால் கேட்ட போதாயினும், அறிந்த போதாயினும் அந்த அவஸ்தைகள் இருந்து அந்த ஜீவர்களை காப்பாற்றுவது. அடுத்தது, ஸோ நம்ம முடிஞ்சால் நம்மளே பண்ணணும், இல்லாட்டி இன்னொருத்தரை கொண்டு செய்யணும், இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட முறையிடணும். ஸோ நம்ம பிரார்த்தனை பண்ணாலே ஜீவகாருண்யம் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ ஜீவகாருண்யம் இந்த சத்விச்சாரம். இது மாதிரி கூடி பேசுங்க, நீங்களே அருப்பாக படிங்க. அதில் வரக்கூடிய சந்தேகங்களை யார்கிட்ட கேட்டு தெளிவடைங்க. இல்லை நீங்களே அருப்பாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சந்தேகம் தெளிவடைஞ்சிட்டே இருக்கும். சரிங்களா? நேரம் ஆயிடுச்சு, கொடுத்த நேரத்தில் நம்ம நிறைவு செய்யணும். ஸோ இந்த ப்ராசஸ் இருந்தால் தான் ஆரோக்கியம் இருக்கும். ஒரு உடற்பயிற்சி, பல்லு தேய்க்கிறது, வாழை நீக்குதல், மலஜலம் கழித்தல், அதுக்கப்புறமா பல் தேய்த்தல், வாழை நீக்குதல்,
தாம்பூலம் தரித்தல், அப்புறம் உடற்பயிற்சி. இதுக்கு தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், முக்கூட்டு சூரணம் குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். தியானம் பண்ணிட்டீங்களா? 6 மணி முடிஞ்சிச்சா? முதல் ஆகாரம் நமக்கு என்ன அப்படின்னா, கரிசலாங்கண்ணி 1 பங்கு, தூதுளை முசுமுசுக்கை 1/4 பங்கு, 2 சேர்ந்து 1/4 பங்கு, ஜீரகம் 1/4 பங்கு. இது 3த்தையும், இந்த 3 ப்ராடக்டையும் 4 ப்ராடக்டையும் ஒருத்தருக்காக இருந்தால் ஒருத்தருக்கு அளவு சொல்கிறேன், 1 டம்ளர் 200 ml தண்ணி வச்சு இதில் ஒரு 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அந்த 200 ml 100 ml வர வரைக்கும் அதை சுண்ட வச்சு மூடி போட்டு தான் காய்ச்சணும். திறந்து வச்சு காய்ச்சக்கூடாது. மூடி போட்டு அந்த 200 ml 100 ml ஆகிற வரைக்கும் காய்ச்சி அதுக்கப்புறமா அதை நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம், இல்லை போடாமையும் குடிக்கலாம். இதை குடிக்கணும். இதுதான் நம்மளுடைய முதல் ஆகாரமாக இருக்கும். ஸோ தியானம் பண்ணதுக்கப்புறமா இந்த முக்கூட்டு சூரண கஷாயம் குடித்தல் வேண்டும். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு சொல்லிட்டேன், எவ்வளோ சாப்பிடணும், எதை சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். சாயந்தரம் உலாத்தணும். ராத்திரி சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டேன், எவ்வளோ சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். ராத்திரி உலாத்தணும். அப்புறம் போய் படுக்கணும். 6 hours. காலையில் எழுந்துருங்க. இந்த ரொட்டீனுக்கு வாங்க. உடம்பு எவ்வளோ வியாதி இருந்தாலும் அது சரி பண்ணி மீண்டுக்கிட்டே வருவோம். நம்ம புதுசாக வியாதி வராது, அது நின்றுடும். புதுசாக எந்த வியாதியும் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வராது. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 48 நாள் டைம் சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பு எல்லாத்துக்கும் 48 நாள் பழகணும். அதனால் இது 48 நாள் பண்ணிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வாகிட்டே வரும், குணமளிக்கிட்டே வரும். ஒரு வருஷத்துக்குள்ளார நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். கண்டினியூட்டி இதில் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் கடைபிடிச்சிங்கனாலே சுத்த சன்மார்க்கம். இது எல்லாமே சன்மார்க்கம் தான். இது நடைமுறை அப்படின்னு நம்ம நடைமுறைப்படுத்தணுங்கிறதுனால தான். இதெல்லாம் வள்ளலார் சொன்னது தான். இது எதுவும் நான் சொல்ல, உடற்பயிற்சி தான் நான் எக்ஸ்ட்ரா போயிட்டு போட்டுருக்கேன். இது எல்லாமே வள்ளலார் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். அதனால் இதெல்லாம் கடைபிடிப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.